கிடையாது. டாக்ஸ் இன்வாய்ஸ் செப்பரேட், இ வே பில்ன்றது செப்பரேட். ஸோ இன்வாய்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜென்ரலாவே நம்மளுக்கு தெரியும், அது ஒரு எவிடன்ஸ் மாதிரி நம்ம பண்ணக்கூடிய சப்ளைக்கும் நம்ம பண்ணக்கூடிய சர்வீஸ்க்கும் நம்ம எவ்வளவு காசு வாங்கணும், அதாவது நம்ம பண்ண சப்ளை அண்ட் சர்வீஸ்க்கான அமௌண்ட் எவ்வளோ, அந்த அமௌண்ட்கான ஜிஎஸ்டி எவ்வளோ, அதெல்லாம் மென்ஷன் ஆயிருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் ஜென்ரலாவே இன்வாய்ஸ். த சென்ஸ் தட் இஸ் நாட் அன் அக்ரிமெண்ட் பட் மியர்லி டு அன் அக்ரிமெண்ட், கரெக்டா. ஸோ அந்த இன்வாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இ இன்வாய்ஸும் இருக்கு, இ டாக்ஸ் இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் எலக்ட்ரானிக்கலி மேடட். எலக்ட்ரானிக்கலி மேடட்னா என்ன இருக்கும், கியூஆர் கோட் இருக்கும். ஸோ நீங்க டேரக்டா கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணா கூட உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆன்லைன் பேமெண்ட் பண்றது மாதிரி கூட வந்துடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த மாதிரி டாக்ஸ் இன்வாய்ஸ் என்னென்னலாம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இ டாக்ஸ் இன்வாய்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் பர்சன்ஸ் எல்லாருமே இ இன்வாய்ஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா கிடையாது. நம்ம சின்ன சின்ன கடைக்கெல்லாம் போனோம்னா இன்னமும் அவங்களோட அந்த கடை பேரை போட்டு கையில எழுதி தர அந்த மாதிரியான இன்வாய்சஸ் அதுதான் வச்சுட்டு இருக்காங்க, கரெக்டா. ஸோ எல்லாருமே வந்து இ இன்வாய்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. தே ஹேவ் ஃபிக்ஸ்ட் சர்டன் லிமிட். ஸோ அந்த லிமிட் குள்ள இருக்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க முடியும். ஓகேங்களா. அதுதான் இந்த சாப்டர்ல சொல்லியிருப்பான். அண்ட் தென் அது என்னென்னலாம் கண்டைன்ஸ் பண்ணிருக்கணும், அதுக்குள்ள என்னென்னலாம் கண்டென்ட் இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருப்பான். பிளஸ் வந்து ரெசிபியன்ட் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருந்தா என்ன, சப்ளையர் ரெஜிஸ்டர் சப்ளையர் நாட் ரெஜிஸ்டரா இருந்தா என்ன, ஆசியன் பேசிஸ்ல எப்படி கொடுக்குறது. ஸோ டாக்ஸ் இன்வாய்ஸ் கொடுத்துட்டோம், இன்கேஸ் நம்ம பொருள் கம்மியானது இருக்கும் அப்படின்னா அப்போ டெபிட் நோட் ரைஸ் பண்ணும். அகைன் ஒரு இன்வாய்ஸ் கொடுக்குறது டெபிட் நோட் கொடுப்போம். இன்கேஸ் எக்ஸஸ் இருக்கும் அப்படின்னா கிரெடிட் நோட் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரியான வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சினாரியோ, அந்த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் சினாரியோல என்னென்ன டாக்குமெண்ட் நம்ம இஷ்யூ பண்ணோம், அந்த டாக்குமெண்ட் எது எதெல்லாம் கண்டென்ட் பண்ணிருக்கணும், அந்த டாக்குமெண்ட்ல என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கணும். ஜென்ரலா இவ்வளவு விஷயங்கள் தான் நீங்க பாப்பீங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நன் ஆஃப் தெம் இஸ் தட். ஓகேவா. ஸோ இதுக்கு மேல வேற எதுவும் கிடையாது. அதுல ஜென்ரலா இந்த விஷயங்கள் தான் நம்ம இதில் பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலி ஸ்பீக்கிங் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு கமர்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட். செல்லர் வந்து பையருக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ அதுல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா லிஸ்ட், டிஸ்கிரைப், குவான்டிஃபை, ஐட்டம் சோல்டு, டேட் ஆஃப் ஷிப்மெண்ட், டேட் மென்ஷன் பண்ணிருப்பாங்க, பிரைஸ் எவ்வளோ, டிரான்ஸ்போர்ட் என்ன, டிஸ்கவுண்ட் என்ன, டெலிவரி பேமெண்ட் டேர்ம்ஸ் என்ன. இந்த பேமெண்ட் டேர்ம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு நாளைக்கு நான் கிரெடிட் டேர்ம்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு ஒரு பொருளை சேல் பண்றேன் அப்படின்னா நான் இன்வாய்ஸ்ல மென்ஷன் பண்ணுவேன் 30 days பேமெண்ட் டேர்ம்ஸ் அப்படின்ட்டு. 30 days பேமெண்ட் டேர்ம்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்னா லைக் ஐ எம் கிவன் கூட், ஐ திங்க் என்ன டேட் எடுத்துக்கலாம், 29/10/2022 இப்படி இருக்கு அப்படின்னா இதுல இருந்து 30 daysக்குள்ள நீங்க எனக்கு பேமெண்ட் தரணும்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ இதுல இருந்து 30 days அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்டோபரா 28/11/2022 இந்த டேட் உங்களுக்கு டியூ டேட். விச் மீன்ஸ் ஐ எம் கிவன் அ கிரெடிட் சேல். உங்களுக்கு நான் கிரெடிட் சேல்ல பண்ணிருக்கேன். இன்வாய்ஸ்ல வந்து நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருவேன் 30 daysக்குள்ள நீ எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இன்வாய்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேமெண்ட் டேர்ம்ஸ் அதை வந்து நீங்க கொடுக்கணும். 30 days, 60 days, 90 days நீங்க என்ன கொடுக்குறீங்களோ. ஓகேவா. In certain cases, especially where it's signed by seller or seller agent, okay, that is general. அவங்க யார் சைன் பண்ணுமோ இன்வாய்ஸ் சைன் இருக்கணும். And invoice sign and invoice serve as a demand for payment and become document of title when full is paid. லெசன்ஸ் இன்வாய்ஸ்ன்றது என்னன்னா இஸ் டிமாண்ட் ஃபார் த பேமெண்ட். இன்வாய்ஸ் அப்படிங்கிறது பேமெண்ட்டை டிமாண்ட் பண்றதுக்கான ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டான். அண்ட் தென் இன்வாய்ஸ்ன்றது அக்ரிமெண்ட் கிடையாது, பட் இட்ஸ் ப்ரீ எக்ஸிஸ்டிங் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்றான். டைரக்டா அக்ரிமெண்ட்னு சொல்ல முடியாது, பட் இட்ஸ் ப்ரீ எக்ஸிஸ்டிங் அக்ரிமெண்ட்னு சொல்றான். அண்ட் இன்வாய்ஸ் கேன் அண்டர்ஸ்டூட் டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் சர்வ் a particular purpose. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அண்டர் ஜிஎஸ்டி டாக்ஸ் இன்வாய்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட். ஓகேவா. ஜென்ரலா ஜிஎஸ்டில வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ் இன்வாய்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வச்சுதான் டாக்ஸ் ஜிஎஸ்டி போர்ட்டல் ஃபுல்லுமே ரன் ஆகும். பிகாஸ் நீங்க என்ன பண்ண முடியும், இன்வாய்ஸ் கொடுத்துருந்தா தான் ஐடிசி எடுத்துக்க முடியும், கரெக்டா. இன்கேஸ் அண்ட் தென் யார் ரெஜிஸ்டர் பர்சன் essential document to avail ITC. A registered person can't avail input tax credit unless person of the invoice. Okay. அதாவது இன்வாய்ஸ் இருந்தா மட்டுமே ஐடிசி எடுத்துக்க முடியும். இன்கேஸ் அந்த சப்ளையர் வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ் கொஸ்டின் இல்ல டெபிட் நோட் அவர் கொடுக்கல, இல்ல இன்வாய்ஸ் அவர் கொடுக்கல அப்படின்னா தென் ஐடிசி நாட் அவைல். ஸோ இன்வாய்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் திஸ். ஐடிசிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் கீழே கொடுத்துருக்க பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா broadly speaking the time of supply of goods. Okay. So invoice அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் goods and services in the date of issuance of invoice or payment, whichever is earlier. So this is an important indicator. Invoice is an important indicator of the time of supply. Then procedure for payment. However, a special procedure for payment of tax has been prescribed. ஸோ என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம், எவ்வளவு டாக்ஸ் நம்ம கட்டணுன்றதோ இன்வாய்ஸ்ல மென்ஷன் ஆயிருக்கும். அண்ட் தென் அதர் தென் காம்போசிட் டீலர் அப்படிங்கிறவங்க யாருன்னா காம்போஷன் ஸ்கீம் கீழே வரவங்க. காம்போஷன் ஸ்கீம் கீழே வராங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு பர்சன்டேஜ் கட்டணும், 1%, 5%, 6% பார்த்தோமா காம்போஷன் ஸ்கீம் கீழே. பட் இதெல்லாம் எது மேல கட்டுவாங்க, டேர்ன் ஓவர் மேல கட்டுவாங்க. அவங்க டேர்ன் ஓவர் வர்றதுக்கே 1 year ஆயிடும். அப்புறம் எப்படி அவங்க இன்வாய்ஸ் கொடுக்க முடியும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் இன்வாய்ஸ் தே கிவன் பில் ஆஃப் சப்ளை. காம்போஷன் ஸ்கீம்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க இன்வாய்ஸ்க்கு பதிலாக பில் ஆஃப் சப்ளை அப்படின்னு ஒன்று தருவாங்க. ஓகேவா. ஃபார் காம்போஷன் ஸ்கீம் இன்வாய்ஸ் நாட் அப்ளிகபிள், பில் ஆஃப் சப்ளை இஸ் அப்ளிகபிள் ஃபார் தெம். ஓகேவா. அதனால தான் இந்த இடத்துல அதர் தென் காம்போசிட் டீலர்னு கொடுத்துருக்கான்.
அந்த பாயிண்ட் படிச்சு பாருங்க. ப்ரொசீஜர் ஃபார் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் எப்போ பேமெண்ட் பண்ணணும் அதுக்கான ப்ரொசீஜரும் இன்வாய்ஸ் தான் சொல்லுது. அவன் அதர் தென் காம்போசிட் டீலர்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, காம்போசிட் டீலர் இன்வாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க, பில் ஆஃப் சப்ளை கொடுப்பாங்க. ஓகேவா? Such category of persons, supplier of goods or other than composite supplier need pay GST only at the time of issue of the invoice. ஸோ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இதுக்கு ப்ரீவியஸா எப்படி இருந்துச்சுன்னா, லைக் ஜென்ரலி இன்வாய்ஸ் வெயிட் பண்ணும் போதே ஜிஎஸ்டி கட்டணுமா அப்படின்னு கேட்டா அந்த லெவலுக்கு இல்லாம இருந்துச்சு. பட் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, when the invoice is raised, when the invoice is raised, invoice is raised, அந்த டைம்ல ஜிஎஸ்டி வந்து பே பண்ண சொல்லிட்டாங்க. விச் மீன்ஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, இன்வாய்ஸ் ஆஸ் ரெசிபியன்ட் விச் எவர் இஸ் இயர்லியர்னு ஒரு ப்ரொவிஷன் வந்துருச்சு இல்லையா? விச் எவர் இஸ் இயர்லியர், அதாவது இன்வாய்ஸ் ரைஸ் பண்றது இல்லைன்னா பேமெண்ட்டை ரிசீவ் பண்றது. பேமெண்ட்டை எப்போ ரிசீவ் பண்றீங்க, இது ரெண்டு சினாரியோ. இது ரெண்டுத்துல விச் எவர் இஸ் இயர்லியர்னு சொல்றோம். நம்ம இப்போ மேல போட்டோம்ல ஒரு எக்ஸாம்பிள், விச் மீன்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணது எப்போ 29/10. ஆனா இன்வாய்ஸ்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்கேன், 30 days பேமெண்ட் டர்ம்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கேன். அப்போ பேமெண்ட் நான் எப்போ ரிசீவ் பண்ணுவேன், 28/11/2023. விச் எவர் இஸ் இயர்லியர், 29/10/2022 28/11/2022. இதுதான் இயர்லியர். விச் மீன்ஸ் அக்டோபர் 29 அக்டோபர் 2022 தான் இயர்லியர். தட் இஸ் இஷ்யூவன்ஸ் ஆஃப் இன்வாய்ஸ். ஸோ நான் எந்த டேட்ல அப்போ ஜிஎஸ்டி கட்டணும், இந்த டேட்லேயே ஜிஎஸ்டி நான் பே பண்ணணும். ஜிஎஸ்டி பே இந்த டேட்ல தான் நான் ஜிஎஸ்டி பே பண்ணுவேன். அதுதான் இங்க சொல்லியிருக்கான். புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதா? ஓகேண்ணா. ஓகேவா? Then suffice to take primary document evidence supply of vital availing input tax credit. Okay, generally அதுதான் சொல்லியிருக்கான். Then GST requires that an invoice, tax invoice or bill of supply. So here they mention bill of supply, tax invoice or bill of supply. Tax invoice அப்படிங்கிறவங்க other than composition scheme, bill of supply அப்படிங்கிறவங்க composition scheme கீழே வரவங்க. This issued on occurrence of the certain event being of supply within the prescribed timelines, and then therefore an invoice among other documents is required to be issued from every form of supply. Every form of supply you have to issue this document. Therefore an invoice among other documents is required to be issued. Invoice கூட சேர்ந்து other documents issue பண்ணணும். Every types of supply. என்ன பண்ண போற சப்ளை அப்படின்னா, சேல்ஸ், டிரான்ஸ்ஃபர், பார்ட்டர், எக்ஸ்சேஞ்ச், லைசன்ஸ், ரெண்டல், லீஸ் ஆர் டிஸ்போசல். இது நம்ம அங்க படிச்சோம் இல்லையா? விச் மீன்ஸ் சப்ளைஸ் கண்டர்ல செகண்ட் சாப்டர்ல படிச்சோம் இல்லையா? ஸோ திஸ் சாப்டர் ப்ரொவைட்ஸ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேரியஸ் டாக்குமெண்ட். நாட் ஓன்லி அன் இன்வாய்ஸ்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேரியஸ் டாக்குமெண்ட். நான் சொன்ன மாதிரி கிரெடிட் நோட், ரிசிப்ட் வவுச்சர், ரீஃபண்ட் வவுச்சர், டெபிட் நோட். ஸோ வேரியஸ் டாக்குமெண்ட். ஓகேவா? பில் ஆஃப் சப்ளை. ஸோ இன்வாய்ஸை பத்தி மட்டும் பார்க்க போல. டாபிக் வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ்னு இருக்கு உங்களுக்கு, கரெக்டா? பட் ஆனால் நம்ம முழுக்க இன்வாய்ஸ் பத்தி மட்டும் பார்க்க போல, வேரியஸ் டாக்குமெண்ட் பத்தி பார்க்க போறோம். உள்ள வேற என்னென்னலாம் டாக்குமெண்ட் இருக்கு, இன்வாய்ஸ்க்கு கூட சேர்த்து நான் வேற என்னெல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணோம். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், தட் இஸ் கால்ட் supporting documents. ஓகேவா? வாட் ஆர் த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இஸ் தேர், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? இட் இஸ் டு பி நோட்டட் தி ஜிஎஸ்டி law does not prescribe any specific format of invoice but manages certain fields. அதாவது ஜிஎஸ்டி லா வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு இன்வாய்ஸ் இப்படிதான் இருக்கணும்னு அது சொல்லல. லைக் ஃபார்மேட் வந்து எனக்கு இப்படிதான் வேணும். லைக் இப்போ கேஷ் ஃப்ளோக்கு உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் சொல்லணும், ஆனா அதுக்கு ரெண்டு ஃபார்மேட் இருக்கு, டைரக்ட் இன்டைரக்ட், டைரக்ட் மெத்தட் இன்டைரக்ட் மெத்தட், ரெண்டு ஃபார்மேட் இருக்குன்னா அந்த ஃபார்மேட் படி நான் போவேன். பேலன்ஸ் ஷீட்னா அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு, பிஎன்எலுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அந்த மாதிரி இன்வாய்ஸ்க்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கான்னு கேட்டா கிடையாது. பட் தே மேண்டிடேட் சர்டன் ஃபீல்ட்ஸ். என்னென்ன ஃபீல்ட்ஸ் மேண்டிடேட் பண்ணிருப்பாங்க? நேம் ஆஃப் த ரெசிபியன்ட், ஜிஎஸ்டிஎன் ஆஃப் த ரெசிபியன்ட், பிளேஸ் ஆஃப் சப்ளை, அண்ட் தென் ஹெச்எஸ்என் கோடு, அட்ரஸ், டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கூட்ஸ், ஹெச்எஸ்என் சொல்லிட்டுனா டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கூட்ஸ், அண்ட் தென் அந்த கியூஆர் ஸ்கேன், ஐஆர்என் நம்பர், இது எல்லாமே மேண்டேட் பண்ணிருப்பாங்க. கரெக்டா? ஸோ இதெல்லாம் மேண்டேட் பண்ணிருப்பாங்க. பட் அந்த வடிவம் இருக்குல்ல, ஸ்பெசிமென், அதாவது இந்த ஃபார்மேட்ல தான் வேணும் அப்படின்றது ஜிஎஸ்டில பிரிஸ்கிரைப் பண்ணல. ஓகேவா? ஸோ தட் இஸ் த another point they given here. Information should be incorporated in the invoice. அவங்க சொல்லியிருக்கக்கூடிய மேண்டேட் ஃபீல்டு மட்டும், அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் இன்கார்பரேட் பண்ணிக்கணும் இன்வாய்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ நவ் மூவிங் டு த டாக்ஸ் இன்வாய்ஸ். ஸோ இந்த இடத்துல டைம் ஆஃப் சப்ளை பத்தி அகைன் கொடுத்துருப்பாங்க. நம்ம டைம் ஆஃப் சப்ளைல படிச்சது டாக்ஸ் இன்வாய்ஸ் கொடுத்து 31(2) issuance of tax invoice for supply of goods இருந்தா before or at the time of lessons time of supply பத்தி பேசுறான். registered person supply taxable goods shall issue an invoice. எப்போ இஷ்யூ பண்ணுமா இன்வாய்ஸ்? when supply of movement involve of movement of goods இருக்கு அப்படின்னா at the time of removal movement and then does not movement. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் டைம் ஆஃப் சப்ளைல. மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நீங்க ஆன்லைன்ல ஏதாவது ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா சப்ளையர் உங்க வீட்லயே கொண்டு வந்து சப்ளை பண்ணிட்டு போவான். தட் இஸ் மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ். இன்கேஸ் டஸ் நாட் மூவ்மெண்ட்னா நீங்க போயிட்டு அவன் கடையில வாங்கிட்டு வருது. அப்போ இப்போ இங்க மூவ்மெண்ட்டுக்கும் நாட் மூவ்மெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ்ல சப்ளையர் அவனோட ரெஸ்பான்சிபிள்ல பொருளை கொண்டு வந்து உங்க வீட்டுல கொடுத்துட்டு போறான். இந்த இடத்துல டஸ் நாட் மூவ்மெண்ட்னா நீங்க சப்ளையரோட கடையில வாங்குறீங்க இல்லையா, அந்த கடை வாசல் தாண்டிச்சுனாலே அந்த பொருள் வந்து, அதாவது கடல் வாசல்னு இல்லை, நீங்க அதுக்கு பேமெண்ட் பண்ணிட்டு அந்த பொருள் உங்க கைக்கு எடுத்துட்டீங்கனாலே என்ன ஆயிடுச்சு, ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு.
பட் மூவ்மெண்ட் இருக்கும்போது உங்க வீட்டுக்கு வந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் ரிஸ்க் அண்ட் ரிவார்ட்ஸ் யார் தான்? சப்ளையரோட தான். ஓகேவா? ஸோ தட் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் அண்ட் தென் டஸ் நாட் மூவ்மெண்ட் இன்வால்வ் கூட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் மூவ்மெண்ட்டுக்கும் நாட் மூவ்மெண்ட்டுக்குமான டிஃபரன்ஸ். ஸோ அப்போ மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா ரிமூவல் ஆஃப் த கூட்ஸ் ஃப்ரம் சப்ளை டு த ரெசிபியன்ட். ஸோ ரெசிபியன்ட் கிட்ட எப்போ வந்து இந்த கூட்ஸ் சப்ளை பண்றதுக்கு ரிமூவ் பண்ணணும். இன்கேஸ் டஸ் நாட் இன்வால்வ் மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ் அப்படின்னா டெலிவரி ஆஃப் த கூட்ஸ் ஆர் மேக்கிங் அவைலபிள் தேர் ஆஃப் டு த ரெசிபியன்ட். அதாவது அவைல் பண்றோம் இல்லையா ரெசிபியன்ட்டுக்கு, இந்த இது இருக்கு, இந்த பொருள் இருக்கு அப்படின்னு நம்ம அங்க கொடுக்குறோம் இல்லையா, அப்பவே வந்து முடிஞ்சு போச்சு. அந்த டைம்லயே நீங்க வந்து என்ன பண்ணிருக்கணும், இன்வாய்ஸும் சேர்த்து இஷ்யூ பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் கேஸ், இன் கேஸ் ஆஃப் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் கூட்ஸ். கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் கூட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, நான் வந்து இப்போ உங்ககிட்ட ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டிருப்பேன், போட்டுட்டு மந்த்லி நீங்க எனக்கு சென்ட் பண்ணிட்டே இருக்கணும், இல்ல 10 days ஒன்ஸ் வந்து நீங்க எனக்கு அந்த கூட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் கூட்ஸ். இப்போ சக்சஸிவ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆர் சக்சஸிவ் பேமெண்ட் ஆர் இன்வால்வ், விச் மீன்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இல்லைன்னா சக்சஸிவ் பேமெண்ட். சக்சஸிவ் பேமெண்ட் என்ன, நீங்க கூட்ஸ் எனக்கு 10 நாளைக்கு ஒரு முறை கொடுக்க நான் வந்து பேமெண்ட் பண்ணிட்டே வருவேன். அந்த பேமெண்ட் டர்ம்ஸை பேஸ் பண்ணி சக்சஸிவா பேமெண்ட் பண்ணிட்டே வருவேன். தென் the invoice shall be issued before or at the time of each such statement. ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒன்னு பேமெண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அது என்னன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் பேமெண்ட் ரெண்டு எப்படி நான் சொல்றீங்க, நான் எப்போ பேமெண்ட் பண்றேனோ அப்பதான் என்னோட புக்ஸ்லயும் நான் கொண்டு வருவேன். அது எப்படி டிஃபர் ஆகும் அப்படின்னா, அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ன்றது என்ன, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் சொல்றோம். நம்ம புக்ஸ்ல என்ட்ரி போடுவோம். இப்போ நான் பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, பேமெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி என் புக்ல நான் ஒரு என்ட்ரி போடுவேங்க, எக்ஸ்பென்ஸ் ஆயிடுச்சு, எக்ஸ்பென்ஸ் விச் மீன்ஸ் நான் பே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல பர்ச்சேஸ்னு ஏதாவது காட்டுவேன் இல்லையா. ஸோ ஆர் சக்சஸிவ் ஆஃப் பேமெண்ட், ஒன்னு பேமெண்ட்டை பண்ணிருக்கணும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல என்ட்ரி பண்ணிருக்கணும். கரெக்டா? இது ரெண்டு விஷயமும் நடக்கும். பேமெண்ட் பண்ணா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல நான் என்ட்ரி போட போறேன். இது ரெண்டு விஷயம் நடக்கும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்துல அவன் எப்ப சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஷ்யூ ஷால் பிஃபோர் ஆர் அட் த டைம் ஈச் ஸ்டேட்மெண்ட் இஸ் இஷ்யூட். அதாவது விச் எவர் இஸ் இயர்லியர் கொடுக்கல, எந்த ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் விச் எவர் இஸ் இயர்லியர் தான் டைம் ஆஃப் சப்ளைல இருக்கும். பட் ஆனா ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்போ கொடுக்குறீங்களோ அந்த டைம்ல நீங்க டாக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணா போதும். ஒன்ஸ் நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல என்ட்ரி போடுறீங்க இல்லையா, அந்த டைம்ல நீங்க டாக்ஸ் இன்வாய்ஸ் கொடுத்தாலும் சரி, இல்ல பேமெண்ட் எப்போ நீங்க மேக் பண்றீங்களோ அந்த டைம்ல நீங்க டாக்ஸ் இன்வாய்ஸ் கொடுத்தாலும் சரி, கண்டினியூஸ் சப்ளை இன் கேஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் கூட்ஸ். ஓகேவா? அவன் எப்போ பேமெண்ட் தரானோ அந்த டைம்க்கு நீங்க இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணாலும் சரி, இல்ல புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல பிஃபோரா. எப்படின்னா பின்னாடி பார்த்தா அதே சினாரியோ தான். நம்மளுக்கு 30 days பேமெண்ட் டர்ம்ஸ் தருவாங்க சொன்னோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இன்வாய்ஸ் வந்து நான் வந்து பேமெண்ட் அவன் என்னைக்கு தரணும் அன்னைக்கு ரைஸ் பண்ணாம, ஃபார் எக்ஸாம்பிள் அவன் பேமெண்ட் தர டேட் வந்து பாத்தீங்கன்னா 30/11/2022. கரெக்டா? இந்த டேட்ல அவன் பேமெண்ட் தரான்னு சொல்றான். ஸோ நான் இந்த டேட்ல இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணாலும் சரி, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன், 31/10/2022 இந்த டேட்ல நான் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிப்பேன். என்ன காரணத்துக்காக, எனக்கு அமௌண்ட், அதாவது சேல் அமௌண்ட் வந்து எந்த மந்த்ல ரெகக்னைஸ் ஆயிருக்கும், அக்டோபர் மந்த்ல ரெகக்னைஸ் ஆயிருக்கும். இந்த பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா இன்வாய்ஸ் 31st ரைஸ் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கம்பெனில சேல் டார்கெட் இருக்கு, சேல் டார்கெட் நான் பண்ணணும். சேல் டார்கெட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 crore நான் பண்ணணும் மந்த்லி. ஸோ நான் இப்போ இந்த இன்வாய்ஸ் ரைஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 1.9 crore பண்ணிட்டேன், இன்னும் ஒரு 1 lakh பண்ண வேண்டியிருக்கு அக்டோபர் மந்த்துக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், அர்ஜென்ட் புரிஞ்சுட்டா 31st ஒரு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிடுவேன் 1 lakhக்கு. ஸோ ரைஸ் பண்ணிட்டுனா என் சேல் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. எந்த மந்த்துக்குன்னா அக்டோபருக்கு. செகண்ட் 2 crore வந்து நான் அச்சீவ் பண்ணியாச்சு. கரெக்டா? ஸோ அப்போ இன்வாய்ஸும் இங்க ரைஸ் ஆயிடுச்சு. ஆனா இன்வாய்ஸ்ல என்ன மென்ஷன் பண்ணிருப்பேன், பேமெண்ட் டர்ம்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணி 30 days கொடுத்துருவேன். ஸோ கொடுத்துட்டுனா அவன் எப்போ மேக் பண்ணுவான் பேமெண்ட்டை, 30th மேக் பண்ணுவான். ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்கான். இன் கேஸ் ஆஃப் இந்த சினாரியோ அப்படியே கண்டினியூஸ் ஆஃப் சப்ளைல நடக்குது அப்படின்னும் போது, ஒன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க, இல்ல பேமெண்ட் எப்போ வாங்குறீங்க அந்த டைம்ல இன்வாய்ஸ் ஷால் பி இஷ்யூட் பிஃபோர் ஆர் அட் த டைம் ஈச் ஸ்டேட்மெண்ட் இஸ் இஷ்யூட். ஸோ எந்த ஸ்டேட்மெண்ட் எப்போ இஷ்யூ பண்றீங்களோ அப்போ இன்வாய்ஸ் நீங்க ரைஸ் பண்ணா போதும். அது உங்களோட விருப்பம். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் நீங்க ரைஸ் பண்ணீங்கன்னா அப்போ இன்வாய்ஸ் நீங்க எப்போ ரைஸ் பண்ணீங்களோ அந்த இடத்துல நீங்க என்ட்ரி போட்டுருவீங்க. ஸோ என்ன ஆயிடும்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல இந்த டேட்ல என்ட்ரி ஆயிடும். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல 31/10/2022 இன்வாய்ஸ் கிரெடிட் சேலா மாறிடும். ஸோ அண்ட் பேமெண்ட் நீங்க ரிசீவ் பண்ணும் போது தென் இதுவும் செட் ஆஃப் ஆகும் அடுத்த மாசத்துல. புரியுதா எப்படி ரன் ஆகுதுன்னு புரியுதா? தட் இஸ் வை வி ஆர் டூயிங் பிஆர்எஸ், பேங்க் ரீகன்சைல் ஸ்டேட்மெண்ட். புக்லயும் கேஷையும் உட்காந்து ரீகன்சைல் பண்ணுவோம்ல. புரிஞ்சது அந்த பாயிண்ட்? ஓகேண்ணா. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள். பட் இது எல்லாமே ஜென்ரல் தான். நீங்க டைம் ஆஃப் சப்ளை பாத்தீங்க அப்படின்னாலே இது எல்லாமே ஈஸியா புரிஞ்சுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? டைம் ஆஃப் சப்ளை பாத்துட்டீங்களா? நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன்னா இல்லைன்னு நினைக்கிறேன்.
நான் ஒன்றும் அது பார்க்கலண்ணா. சரி, ஓகே. டைம் ஆஃப் சப்ளை பார்த்துக்கிட்டீங்கன்னா இது ஈஸி. ஏன்னா டைம் ஆஃப் சப்ளை பற்றி தான் மறுபடியும் இங்கே பேசியிருப்பான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன் கேஸ் கூட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் பேசிஸ். அப்ரூவல் பேசிஸ்ல மாற்றிருந்தானா என்ன, 6 மாசத்துக்குள்ள டைம் இருக்கு. அப்ரூவல் பேசிஸ்னா சாம்பிள் சென்ட் பண்ற மாதிரி. இப்போ நான் வந்து என்ன ஆல்ரெடி ஒரு கூடை வந்து நான் வித்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சாம்பிள் தேவைப்படுது. எனக்கு ஒரு 4 சாம்பிள் தாங்க, நான் பார்த்துட்டு உங்க கூட பர்ச்சேஸ் பண்றேன்னு சொல்லுவான். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு 10 சாம்பிள் அனுப்புவீங்க. ஸோ இந்த 10 சாம்பிளும் வந்து சப்ளைவான்னு கேட்டா கிடையாது, நீங்க சாம்பிள் தான் சென்ட் பண்றீங்க. ஸோ இந்த 10 சாம்பிள் நீங்க சென்ட் பண்ணது 6 மாசத்துக்குள்ள நீங்க ரிட்டர்ன் வாங்கியிருக்கணும். இல்லைன்னா அவன் அந்த 10 சாம்பிள் 6 மாசத்துக்குள்ள அக்செப்ட் பண்ணிருக்கணும். இன்கேஸ் 6 மாசத்துக்கு தாண்டிச்சு அப்படின்னா இட் வில் பி கன்சிடர் அஸ் சப்ளை. இதை வந்து சப்ளைன்னு கன்சிடர் பண்ணி எப்போ 6வது மாசம் முடியுதோ அந்த டைம்ல நீங்க இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும், ஜிஎஸ்டி பே பண்ணணும் அதுக்கு. ஓகேவா? தட் இஸ் கூட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் பேசிஸ். For sale of return or moved from supply of taken places, the invoice shall be issued before or at the time of supply or 6 months from the date of removal, whichever is earlier. ஒன்னு பிஃபோராவே கூட நடக்கலாம். 6 மாசத்துக்கு முன்னாடி சப்ளையர் என்ன பண்ணலாம், சரி ஓகேங்க உங்க சாம்பிள் எனக்கு ஓகே, கூடு வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 100 கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். 100 கொடுங்கன்னா ஆல்ரெடி ஒரு 10 கொடுத்தோம்ல, ஸோ மொத்தமா 110, இல்லைன்னா 90 கொடுத்துட்டு ஆல்ரெடி ஒரு 10 கொடுத்துருக்க 100, இந்த மாதிரி தான் கொடுக்கணும் நீங்க இன்வாய்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த இடத்துல சொல்றான். 6 மாசத்துக்குள்ள திரும்ப வந்துச்சுன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. 6 மாசத்துக்குள்ள திரும்ப அந்த சாம்பிள் உங்க கைக்கே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க நார்மலா இன்வாய்ஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து எஃப்ஓசி பேசிஸ்ல அனுப்புவாங்க, ஃப்ரீ ஆன் காஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. சாம்பிள்ஸ் வந்து ஃப்ரீயாவே தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ எஃப்ஓசி இன்வாய்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணணும், எஃப்ஓசி ஃப்ரீ ஆன் காஸ்ட்ல நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் குட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் பேசிஸ். ஸோ அன்டில் நவ் வி ஆர் டாக்கிங் அபவுட் குட். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் பத்தி பேசியிருக்கோம். சர்வீஸ்க்கும் டைம் ஆஃப் சப்ளை தான். ஜென்ரல் கேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வித்தின் 30 days சர்வீஸ் முடியுது இல்லையா, நான் சர்வீஸ் முடிக்கிறேன் இல்லையா, சர்வீஸ் முடிச்சு 30 டேஸ்க்குள்ள நான் இன்வாய்ஸை ரைஸ் பண்ணணும். இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் பேங்கிங் கம்பெனி இருக்கு அப்படின்னா 45 டேஸ்க்குள்ள நான் வந்து இன்வாய்ஸை ரைஸ் பண்ணணும். டைம் லிமிட் ஆஃப் இஷ்யூன்ஸ் ஆஃப் இன்வாய்ஸ், அதாவது இன்வாய்ஸை நான் இஷ்யூ பண்ணிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சர்வீஸ் முடிகிறது வந்து பாத்தீங்கன்னா 30th June 2022 இப்படி இருக்கு அப்படின்னா தென் நான் இஷ்யூ பண்ணணும், இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணணும். நார்மல் கேசஸ்னா அப்பார்ட் ஃப்ரம் பேங்கிங் இன்சூரன்ஸ் சர்வீஸ் வேற ஏதாவது சர்வீஸ் பண்றேன், ஏன்னா இது இந்த சர்வீஸ்க்கு மட்டும் தான் 45 நாள், மற்ற எல்லா சர்வீஸ்க்குமே 30 நாள் தான். ஸோ அப்போ 30 நாள் வருது அப்படின்னா 30th July 2022 இந்த டேட்குள்ள நான் எப்போ வேணா வந்து என்ன பண்ணிருக்கணும், இன்வாய்ஸை இஷ்யூ பண்ணிருக்கணும். இன்வாய்ஸ் இஷ்யூட். ஓகேவா? இன் கேஸ் ஆஃப் பேங்கிங் இன்சூரன்ஸ் கம்பெனியா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15th August 2022 இந்த டேட்குள்ள நான் வந்து என்ன பண்ணிருக்கணும், இன்வாய்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிருக்கணும். திஸ் இஸ் ஜென்ரல் கேஸ். டைம் ஆஃப் சப்ளைல இருக்கிறது தான். ஓகேவா? இன்கேஸ் சர்வீஸ் வந்து சீசஸ் ஆகுது, அதாவது சர்வீஸ் வந்து முடியல, பாதியிலே சப்ளை ஆஃப் சர்வீஸ் வந்து ஏதோ கன்ஃபிளிக்ட் ஆயிட்டு பண்ண விடல. ஸோ பண்ண விடல சென்ஸ் ஏதோ கன்ஃபிளிக்ட் ஆயிடுச்சு, நான் சர்வீஸ் வந்து சீஸ் பண்ணிட்டேன். ஓகே என்னால பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்லியாச்சு. அந்த மாதிரி டைம்ல இன்வாய்ஸ் எப்போ இஷ்யூ பண்ணோம் அப்படின்னா அட் த டைம் வென் சப்ளை சீசஸ். சப்ளை வந்து எப்போ வந்து சீஸ் பண்றாங்களோ அந்த டைம்ல சச் இன்வாய்ஸ் ஷல் பி இஷ்யூட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் சப்ளை மேட் பிஃபோர் சச் சீசன். ஸோ அது முடியறதுக்கு முன்னாடி நீங்க இன்வாய்ஸ் கொடுத்துருக்கணும். சீஸ் ஆக போதும் தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேல அந்த சர்வீஸ் நம்மளால பண்ண முடியாது தெரிஞ்சு போச்சு, அப்போ அதுக்கு பிஃபோராவே நீங்க இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிருக்கணும் ஃபார் தட் சுச்சுவேஷன். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நார்மலா. இன் கேஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் நம்ம கண்டினியூவா கொடுத்துக்கிட்டே இருக்கணும். லெசன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் வந்து அந்த சர்வீஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் கான்ட்ராக்ட்லாம் எடுத்துக்கிட்டா பர்டிகுலர் பீரியட் இருக்கும் அதுக்குன்னு. பட் திஸ் டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ் சம் ஆஃப் த மெஷின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெக்வயர் அது வந்து அந்த ஃபிட் இன் டு மார்க்கெட் கொண்டு வரதுக்கு அது மந்த்லி வந்து நம்ம சின்னதா ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டே இருக்கோம். இந்த இது பார்த்துருக்கீங்களா, எனக்கு திடீர்னு இது சொல்லும் போது எனக்கு இதுதான் ஞாபகம் வருது. இந்த பாமன் பாலம்னு ஒன்று இருக்கும், அதுக்கு கீழே சம்திங் ஏதோ ஸ்ப்ரிங் மாதிரி சம்திங் ஏதோ இருக்குமா அந்த பாலம் கீழே, அது என்னெல்லாம் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் ஆனா அது தண்ணி உள்ள போயிட்டு அதுக்கு ஆயில் போட்டு வருவாங்க. அந்த அந்த ஆயில் வந்து அதை பண்ணிட்டே இருப்பாங்க, திருப்பிடிச்சிடக்கூடாது. ஏன்னா உப்பு தண்ணி இருக்கு, காத்து அடிக்குது இல்லையா, ஸோ அதுல இருக்கிறது ஏதோ திருப்பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஏதோ சொன்னாங்க. அது எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பட் அதை வந்து மந்த்லி ஒன்ஸோ என்னமோ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரி வந்து கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் சர்வீஸ், தே ஆர் டூயிங் சர்வீஸ் தான். அங்க கூடும் போகுதுன்னா தட் இஸ் ஆயில், ஆனா அதை ஒருத்தர் போயிட்டு பண்றாரு இல்லையா, இஸ் டூயிங் அ சர்வீஸ். ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸ் ஆஃப் சர்வீஸ். ஸோ எனக்கு அது ரிமெம்பர் ஆகுது. பட் தேர் ஆர் லாட் ஆஃப் கண்டினியூஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கண்டினியூஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் இருக்கு அப்படின்னா இன்கேஸ் அந்த மாதிரி கண்டினியூவா நம்ம பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா கான்ட்ராக்ட் தான் போடணும் மேஜரா. ஸோ அந்த மாதிரி கான்ட்ராக்ட் போட்டிருக்கும் போது இந்த டியூ டேட் ஆஃப் பேமெண்ட் இஸ் அசர்டைனபிள். எப்போ வந்து டியூ டேட் நம்மளுக்கு தெரியுது, அந்த கான்ட்ராக்ட்ல வந்து மென்ஷன் பண்ணிருப்பான், இந்த டேட்ல வந்து நீ எனக்கு பேமெண்ட் கொடுக்கணும், இந்த டேட்ல வந்து நீ எனக்கு பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருப்பாங்க அந்த கான்ட்ராக்ட்ல. ஓகேவா? அப்படி மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அந்த மென்ஷன் பண்ண டேட் அப்போ நீங்க இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணணும். இன் கேஸ் நாட் அசர்டைனபிள், அந்த டேட்டை வந்து என்னால அசர்டைன் பண்ண முடியல அப்படின்னா பிஃபோர் ஆர் அட் த டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் ரிசீவ் த பேமெண்ட். பிஃபோர் ஆர் அட் த டைம் when the supplier of service receive the payment. ஒன்னு அந்த பேமெண்ட் ரிசீவ் பண்றதுக்கு முன்னாடியே கொடுத்துடலாம்,
இல்ல அந்த சப்ளையர் பேமெண்ட் ரிசீவ் பண்றான் இல்லையா அந்த டைம்லயும் கொடுக்கலாம். ஓகேவா? ஆனா அதுக்கப்புறம் கொடுக்க கூடாது இன்வாய்ஸ். இன்வாய்ஸை எப்போ கொடுக்கணும்? இப்போ எனக்கு வந்து அந்த கான்ட்ராக்ட்ல வந்து டேட் அசன்டைன் பண்ண முடியல, எந்த டேட்ல நான் பேமெண்ட் கொடுக்கணும்னு என்னால அசன்டைன் பண்ண முடியல அப்படின்னா பிஃபோரா கொடுத்துடலாம், எப்போ வேணா கொடுத்துடலாம். இல்லைன்னா நான் சப்ளையர் வந்து பேமெண்ட் ரிசீவ் பண்ணுவான் இல்லையா, அந்த சர்வீஸ் முடிச்சுட்டு நம்ம கிட்ட வந்து பேமெண்ட் காசு கொடு, நான் அந்த சர்வீஸ் பண்ணிட்டேன் காசு கொடுத்து வாங்குவான் இல்லையா, அந்த டைம்ல நீங்க இன்வாய்ஸ் ரிசீவ் பண்ணிருக்கோம். காசு கொடுத்ததுக்கு அப்புறம் இன்வாய்ஸ் நீங்க ரைஸ் பண்றது தப்பு. தட் இஸ் என்னவாயிடுது, சர்வீஸும் முடிச்சுட்டான், காசும் கொடுத்தாச்சு, பண்ண சர்வீஸ் காசு கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் யாருன்னா அதை முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு வந்து மோள அடிக்கிற கணக்கு அது. கரெக்டா? முடிஞ்ச கல்யாணத்துக்கு யாருன்னா வந்து செடி மேல வாசிப்பாங்களா? சோ அந்த கணக்குல தான் இருக்கு. அப்போ இன்வாய்ஸ் வந்து பிஃபோரா இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட், when the payment is linked to completion of event. கம்ப்ளீஷன் ஆஃப் ஈவெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒன்ஸ் நீ அந்த விஷயத்தை அந்த சர்வீஸை நீ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண மட்டும் தான் நான் பேமெண்ட் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஃபுல்லா இந்த ஹோலா இது வந்து கம்ப்ளீட் ஆகணும், கான்ட்ராக்ட் வைஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங் கான்ட்ராக்ட் இல்ல அது கூட சின்ன சின்னதா கொடுத்துருவாங்க அப்பப்பவே. ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கவங்க தான் வந்து ஒன்ஸ் இது முடிச்சாதான் நான் காசு தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஆன் ஆர் பிஃபோர் த டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் ஆஃப் ஈவெண்ட். ஒன்னு அந்த ஈவெண்ட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்வாய்ஸ் கொடுத்துருக்கணும். இல்ல அப்படின்னா அந்த ஈவெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டான், நீங்க இப்போ பேமெண்ட் பண்ண போறீங்க த சேம் வே, மேல சொன்னதே தான். பட் கம்ப்ளீஷன் ஆஃப் ஈவெண்ட் அப்படின்னும் போது ஈவெண்ட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். இன்ஸ்டெட் ஆஃப் பேமெண்ட் they are mentioning completion of event. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ், மேல இருக்க பாயிண்ட்க்கும் கீழே இருக்கும். பேமெண்ட்டுக்கு பதிலா ஈவெண்ட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். திஸ் இஸ் த கண்டினியூஸ் ஆஃப் சப்ளை. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் பேங்கிங் கம்பெனி ஆர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இன்க்ளூடிங் என்பிஎஃப்சி ஆர் டெலிகாம் ஆபரேட்டர் எனி அதர் கிளாஸ் நோட்டிஃபைட் சப்ளையர் மேக்கிங் சப்ளை ஆஃப் சர்வீஸ் பிட்வீன் டிஸ்டிங்க்ட் பர்சன். ஸோ டிஸ்டிங்க்ட் பர்சன் அப்படின்றது என்னன்னா, இன்கேஸ் இப்போ பேங்கிங்லாம் இருக்கு அப்படின்னா தேர் ஆர் லாட் ஆஃப் பிரான்ச்சஸ் இஸ் தேர். இப்போ எஸ்பிஐ எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு எல்லா இடத்துலயும் எஸ்பிஐ நிறைய பிரான்ச் இருக்கும். என்பிஎஃப்சின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இடத்துல அவங்களோட பிரான்ச் இருக்கும். ஸோ அவங்கள தான் டிஸ்டிங் பர்சன்ஸ். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களே தானே, பிரான்ச் மாதிரி தானே. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னா before or at the time of such supply recorded the same in his books of accounts or before the expiry of quarter during the such supply was made. அதாவது அவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல எப்போ பண்றாங்க, அப்படி இல்ல அப்படின்னா குவார்டர் வைஸ் எடுக்க சொல்றாங்க. ஒரு குவார்டர் எக்ஸ்பிரி ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க பண்ண அந்த சப்ளைக்கு நீங்க இன்வாய்ஸ் கொடுக்கணும். இன் கேஸ் ஆஃப் டிஸ்டிங் பர்சன்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, டிஸ்டிங் பர்சனுக்கு நீங்க ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட், டிஸ்டிங் பர்சன்னா யாருன்னு கொடுத்துருக்கான் உங்களுக்கே தெரியும். சேம் பேன்ல வெரைட்டி ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருப்பாங்க, மல்டிபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருப்பாங்க, அவங்க தான் டிஸ்டிங் பர்சன். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட், இன் கேஸ் ஆஃப் பிளே ஆஃப் டாக்ஸபிள் சர்வீஸ். இன் கேஸ் ஆஃப் டாக்ஸபிள் சர்வீஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சில ரெக்கமெண்ட் பண்ணலாம். கவுன்சில் வந்து அதாவது ஜிஎஸ்டி கவுன்சில் சில ரெக்கமெண்ட் பண்ணலாம். என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணலாம்? ஸ்பெசிஃபை த கேட்டகரி ஆஃப் த சர்வீஸ். என்ன டைப் ஆஃப் சர்வீஸை நீ கொடுக்குறீங்க அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணணுமா. ஆர் சப்ளை இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் விச் டாக்ஸ் இன்வாய்ஸ் ஷல் பி இஷ்யூட். என்ன சப்ளைக்கு அந்த இன்வாய்ஸ் நீங்க இஷ்யூ பண்ணிருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு வித்தின் சச் டைம் இந்த மேனர். ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த டைம்குள்ள 30 days ஆர் 45 days. இன் கேஸ் ஆஃப் கண்டினியூஸ் ஆஃப் சப்ளைவா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அந்த டேட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த டேட் ஏற்றமோ அந்த டேட்ல நம்ம கொடுத்துருவோம். லெசன்ஸ் வாட் டேட் தட் இஸ் ascertainable from the date. பேமெண்ட் டியூ டேட் பேமெண்ட் தெரிஞ்சிச்சுன்னா, டியூ டேட் பேமெண்ட் தெரியல அப்படின்னா சர்வீஸ் எப்போ முடிக்கிறோம், அப்படி இல்லைன்னா பேமெண்ட் எப்போ பண்றோம், விச் எவர் இஸ் இயர்லியர். அண்ட் தென் லிங்க் டு கம்ப்ளீஷன். கம்ப்ளீஷன் முன்னாடி இருக்குன்னா பிஃபோர் த கம்ப்ளீஷன் ஆர் அட் த டைம் ஆஃப் கம்ப்ளீஷன் விச் எவர் இஸ் இயர்லியர். ஓகேவா? ஸோ அதான் சொல்லிட்டான். நெக்ஸ்ட், பி கண்டிஷன். சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் மென்ஷன் தேரின் ஸ்பெசிஃபை த கேட்டகரி ஆஃப் சர்வீஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் விச். சேம், மறுபடியும் நீங்க வந்து அந்த கண்டிஷன் மென்ஷன் பண்ணிக்கிறது என்னன்னா யூ ஹேவ் டு அகைன் ஸ்பெசிஃபை த கேட்டகரி ஆஃப் சர்வீஸ். என்ன கேட்டகரி சர்வீஸ் கீழே அது வருதுன்றதை நீங்க ஸ்பெசிஃபை பண்ணி எனி அதர் டாக்குமெண்ட் இஷ்யூட் இன் ரிலேஷன் டு த சப்ளை டீம் டு பி டாக்ஸ் இன்வாய்ஸ். அதை பேஸ் பண்ணி இங்க கொடுத்துருக்க கண்டிஷன்லாம் நீங்க மென்ஷன் பண்ணி வேற ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருந்தாலும் அந்த டாக்குமெண்ட் என்னவா கன்சிடர் பண்ணிப்பாங்கன்னா டாக்ஸ் இன்வாய்ஸை கன்சிடர் பண்ணுவாங்க. deemed to be considered as tax invoice. In case you are not raising the tax invoice, then that will be considered as நீங்க ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னா அது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, டாக்ஸ் இன்வாய்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல இவன் கண்டிஷன் சப்ஜெக்ட் டு ஸ்பெசிஃபை த கேட்டகரி, சில டைம் அவன் ஸ்பெசிஃபை பண்ற கேட்டகரியில இன்வாய்ஸ் கொடுக்க வேண்டாம்னு வருது அப்படின்னா தென் த டாக்ஸ் இன்வாய்ஸ் மே நாட் பி மே தான். ஓகேவா? மே நாட் பி இஷ்யூ கூட பண்ண வேண்டாம். ஓகேவா? வேற ஏதாவது டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த சர்வீஸ்க்கு தென் தட் டாக்குமெண்ட் வில் பி கன்சிடர்ட் அஸ் டீம் டு பி இன்வாய்ஸ். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மறுபடியும் நீங்க இன்வாய்ஸ் கொடுக்கலாமான்னு கேட்டா மே நாட் பி இஷ்யூ, மே தான், ஷல் நாட் பி இஷ்யூ சொல்லல. கொடுக்கலாம், கொடுக்காம போனாலும் போகலாம், மே ஆர் மே நாட் அப்படின்றது தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் சர்வீஸ். அடுத்து இ இன்வாய்ஸ். இ இன்வாய்ஸ் இஸ் எலக்ட்ரானிக் இன்வாய்ஸ். எலக்ட்ரானிக் இன்வாய்ஸ்னா என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்கும்? கியூஆர் ஸ்கேனர் இருக்கும், அண்ட் தென் வேற என்ன இருக்கும்? ஐஆர்என் நம்பர் ஜென்ரேட் ஆயிருக்கும். கரெக்டா? எதுக்கு இந்த இ இன்வாய்ஸ்? டிஜிட்டல் பேமெண்ட், ஃபார் டிஜிட்டல் பேமெண்ட். டிஜிட்டல் பேமெண்ட்னா என்ன?
நான் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிடுவேன். அதுல கியூஆர் ஸ்கேனர் இருக்கும். நீ அதில் ஸ்கேன் பண்ணாலே உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட், எவ்வளோ பே பண்ணணும், டாக்ஸ் எவ்வளோ பே பண்ணணும், எனக்கு அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும் எல்லாமே வந்துடும் அதில். ஓகேவா? தட் இஸ் டிஜிட்டல். அதாவது அப்டேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். ஸோ யார் வந்து ரெக்வயர் பண்ணணும், இ இன்வாய்ஸ் யாரெல்லாம் பண்ணணும், எல்லாருமே பண்ணுவாங்களா இ இன்வாய்ஸ் அப்படின்னு கேட்டால் கிடையாது. சின்ன சின்ன கடையிலாம் என்ன பண்ணுவான், இந்த சின்னதாக அவங்களுக்கு ஒரு நோட் பேட் மாதிரி இருக்கும். அந்த நோட் பேட்ல தான் அவங்க வந்து பில்லு மாதிரி கையில் எழுதி எழுதி கொடுத்துருவாங்க. அது ஜென்ரலாக சில சில ஷாப்க்கு. ஸோ அதனால அவன் என்ன பண்ணிட்டான்னா ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கான். த டாக்ஸ் பேயர் மஸ்ட் கம்ப்ளை வித் இ இன்வாய்ஸ். யாரெல்லாம் இ இன்வாய்ஸ் பண்ணணும், யாரோட டர்ன் ஓவர்லாம் 5 கோடிக்கு மேல இருக்கும், மோர் தென் 5 crore யாரெல்லாம் பண்றானோ அவெல்லாம் கண்டிப்பா இ இன்வாய்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஃப்ரம் 2017-18 இருந்து இது அப்ளிகபிள் ஆயிருக்கு. ஓகேவா? ஆல்சோ த அக்ரிகேட் டர்ன் ஓவர் வில் இன்க்ளூட் டர்ன் ஓவர் ஆஃப் ஆல் ஜிஎஸ்டிஎன். இப்போ இந்த 5 கோடி டர்ன் ஓவர் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, இந்த 5 கோடி டர்ன் ஓவர் நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு ஜிஎஸ்டிஎன், அதாவது நான் மல்டிபிள் ஜிஎஸ்டி வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கேன், கர்நாடகாவில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கேன், கேரளாவில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், ஆந்திர பிரதேஷ்ல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி மல்டிபிள் ஜிஎஸ்டிஎன் வச்சிருக்கேன். மல்டிபிள் ஜிஎஸ்டிஐஎன் பட் சேம் பேன். கரெக்டா? இப்படி இருக்கு அப்படின்னா அண்டர் எ சிங்கிள் பேன். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கு, இந்த சினாரியில் இருக்கு அப்படின்னா இது மொத்தத்தையும் சேர்த்து தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்கு, கர்நாடகாவில் எவ்வளோ, கேரளா, ஆந்திர பிரதேஷ் எல்லாத்தையும் சேர்த்து 5 கோடி எவ்வளோ இருக்குன்னு தான் நான் செக் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி 5 crore மேல இருந்துச்சு அப்படின்னா தென் ஐ ஜெனரேட்டிங் இ இன்வாய்ஸ். அப்போ இந்த சினாரியல் நம்ம என்ன பண்ணலாம், சேம் பேன் இருக்குது பதிலாக நம்ம ஒய்ஃப் பேன்ல ஒரு ஜிஎஸ்டி நம்பர், நம்ம பேர்ல ஒரு ஜிஎஸ்டி நம்பர், நம்ம பசங்க பேர் மேல ஒரு ஜிஎஸ்டி நம்பர் எடுத்து அந்தந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சு செப்பரேட்டா பிசினஸ் ரன் பண்ணோம் அப்படின்னா இன்கேஸ் நீங்க 15 கோடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 5 செப்பரேட் ஆயிடும். நீ இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் லூப் ஹோல் மாதிரி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஏன்னா அவன் அதானே கொடுத்துருக்கான், அண்டர் சிங்கிள் பேன் இருந்தா தானே, சிங்கிள் பேன் இல்லாம மல்டிபிள் பேன் இருந்தா. ஸோ நெக்ஸ்ட், அக்ராஸ் இன் இந்தியா. However, irrespective of the turnover, e-invoice will not applicable to the following categories. Irrespective of the turnover, கீழே இருக்கிறவங்களாம் கோடி கணக்கில் எவ்வளவு பண்ணாலும் இ இன்வாய்ஸ் அவங்களுக்கு ரெக்கவர் கிடையாது. யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ட் இன்சூரன்ஸ் ஆர் பேங்கிங் கம்பெனி, ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் இன்க்ளூடிங் அண்ட் என்பிஎஃப்சி. இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே எப்படி பார்த்தாலும் 5 கோடிக்கு மேலதான் இருக்கும் டர்ன் ஓவர். ஏன்னா இவங்க பண்றதே காசை வச்சுதான். ஸோ காசை வச்சு வேலை பண்றவங்களுக்கு காசு தான் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால இவங்களுக்கு இன்வாய்ஸ் நாட் ரெக்வயர். இன் கேஸ் ஆஃப் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி, ஜிடிஏ யாராவது இருக்காங்க, லாஜிஸ்டிக்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா தென் அவங்களுக்கும் வந்து அப்ளிகபிள் ஆகாது. தென் ரெஜிஸ்டர் பர்சன் சப்ளைங் பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ், பேசஞ்சர்ஸை ஏற்றிட்டு இறக்கிட்டு வர சர்வீஸ் பண்றாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான சர்வீஸ் ஏதாவது பண்றாங்கன்னா அதாவது அவங்க ரெஜிஸ்டர் பர்சனா இருக்கணும். ஸோ பஸ்ஸு, ரயிலு, ஏர்வே எல்லாமே பேசஞ்சர்ஸ் போட்டு போகிறது தான். ஸோ பேசஞ்சர்ஸ் எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அந்த மாதிரி சர்வீஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் ஆஃப் டர்னர் இவங்க இ இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால் கிடையாது. இப்போ நீங்க பஸ்ல ஏறி போறீங்கன்னா உங்களுக்கு நான் இ இன்வாய்ஸா கொடுப்போம், அந்த பார்த்தா இ இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்லி டிக்கெட் தானே நம்மளுக்கு கொடுப்போம். ஸோ தட் இஸ் த ரீசன் வை தே ஆர் கிவன் ஹியர். நெக்ஸ்ட், a registered person supplying service by way of admission of the exhibition in cinematography playing in multiplex service, அதாவது பிவிஆர், பிரியா வில்லேஜ் ரோட் ஷோ. ஸோ பிவிஆர் உள்ள போறோம் அப்படின்னா they did not give the e invoice, instead of that they given the ticket, but the ticket is including GST. Here அவன் ஜிஎஸ்டி வந்து இன்க்ளூட் ஆகுமான்றதெல்லாம் சொல்ல, ஜிஎஸ்டி வந்து இன்க்ளூட் ஆகும் ஆனா இ இன்வாய்ஸ் தர மாட்டோம் அப்படின்னு சொல்றோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இ இன்வாய்ஸ் தான் அப்ளிகபிள் ஆகாது. ஆனா இ இன்வாய்ஸே வரலாம், ஜிஎஸ்டியே வராதானா, இவங்களுக்கு ஜிஎஸ்டியே வராதுன்ற கணக்கு கிடையாது. ஜிஎஸ்டி வரும், ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட், ஜிஎஸ்டி இஸ் கன்சிடர், பட் இ இன்வாய்ஸ் இஸ் நாட் கன்சிடர். நல்ல பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இ இன்வாய்ஸ் ரைஸ் ஆகலாம், ஜிஎஸ்டியே வராது. அப்போ இவங்க ஜிஎஸ்டி இருந்து எக்ஸாம் ஆயிடுவாங்கன்னு நினைக்க கூடாது. ஓகே? ஸோ நெக்ஸ்ட், எஸ்இசெட் யூனிட் ஏதாவது வந்து எஸ்இசெட் யூனிட் ஏதாவது இருக்கு அப்படின்னா தென் தேர்ஸ் ஆல்சோ அவங்களும் இ இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண வேண்டாம். பட் எக்ஸ்க்ளூடட் வயா சிபிஎஸ்சி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கு, யார் யாரெல்லாம் பண்ணணும், என்னென்ன கிரைடீரியா கீழே வரவங்களாம் பண்ணணும்னு இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்கான். அண்ட் தென் கவர்மெண்ட் இல்லைன்னா லோக்கல் அத்தாரிட்டி எக்ஸ்க்ளூடட், இதுலயும் அதே மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கான். ஐசிசெட் மாதிரி கவர்மெண்டா இருந்தாலும் சரி, லோக்கல் அத்தாரிட்டி சரி, ஒரு சில பேருக்கு இ இன்வாய்ஸ் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ இங்க கொடுத்துருக்கக்கூடிய 3, 4, 6 கேட்டகரி, இந்த 7 கேட்டகரியா, 6 கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா இ இன்வாய்ஸ் will not require multiple copies, is not required to issue in multiple copies. ஓகேவா? ஸோ இவங்களுக்குலாம் வந்து இ இன்வாய்ஸ் ரெக்வயர் கிடையாது. திஸ் 6 persons. நெக்ஸ்ட், ஸோ 5 கோடிக்கு மேல டர்ன் ஓவர் இருக்கணும், ஒரே அந்த அக்ரிகேட் டர்ன் ஓவர் எடுக்கிறதுக்கு மல்டிபிள் ஜிஎஸ்டி சேம் பேன்ல இருந்தா நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் யுவர் இ இன்வாய்ஸ் ப்ரொவிஷன். நெக்ஸ்ட், டைம் லிமிட் ஃபார் இஷ்யூ ஆஃப் டாக்ஸ் இன்வாய்ஸ் இன் கேஸ் ஆஃப் ரெசிபியன்ட் இஸ் ரெக்வயர்ட் டு இஷ்யூ டாக்ஸ் இன்வாய்ஸ். ஸோ ஒரு டைம் லிமிட் கொடுத்துருக்கான். எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் இஷ்யூ பண்றாங்க இப்போ இன்வாய்ஸை, டாக்ஸ் இன்வாய்ஸ் இன் கேஸ் த ரெசிபியன்ட் இஸ் ரெக்வயர்ட் டு இஷ்யூ. எப்பவுமே சப்ளையர் தானே இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணணும், சப்ளையர் தானே இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணணும். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லிட்டான், ரெசிபியன்ட் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்றான். ரெசிபியன்ட் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்றோம்னா என்ன ரீசனா இருக்கும், ஆர்சிஎம் பேசிஸ்ல அவன் டாக்ஸ் கட்டணும் அப்படின்னா தென் ஹேவ் டு இஷ்யூ த இன்வாய்ஸ்.
எவ்வளவு நாளுக்குள்ள டைம் லிமிட் தான் கொடுத்துருக்கான். எவ்வளவு நாளுக்குள்ள இஷ்யூ பண்ணணும்? வேற இன்வாய்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு பி இஷ்யூ 31(3)S by a registered person who is liable to pay tax RCM. 9394 என்னது RCM கரெக்டா? We shall issue state tax invoice within a period of 30 days from the date of receipt of state supply of goods or service or both. அதாவது நான் கூட்ஸ் ரிசீவ் பண்ணிட்டேன். கூட்ஸ் ரிசீவ் பண்ண டேட் 30th11/2022. தென் ஐ வில் டு கிவ் த இன்வாய்ஸ் வித்தின் 30th December 2022. ஸோ இந்த டேட்ல இருந்து இந்த டேட்குள்ள நான் என்ன பண்ணிருக்கணும்? இன்வாய்ஸை இஷ்யூ பண்ணிருக்கணும். யாரு? ரெசிபியன்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்ளையர் கிடையாது. பிகாஸ் இட்ஸ் கம்ஸ் அண்டர் RCM பேசிஸ். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த விஷயம் என்னன்னா கன்சாலிடேட்டட் இன்வாய்ஸ். கன்சாலிடேட்டட் இன்வாய்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மேல கொடுத்தாலே அந்த 6 கேஸ், அந்த 6 கேஸ் மோஸ்ட்லா அந்த 6 கேஸ் எடுக்க மாட்டான். பட் இன் கேஸ் இந்த இடத்துல கன்சாலிடேட்டட் இன்வாய்ஸ் என்று மென்ஷன் பண்றது, சில இன்வாய்ஸ் வந்து ₹200 கம்மியா இருக்கும். ஓகேவா? ஸோ விச் மீன்ஸ் ரெஜிஸ்டர் பர்சன் மே நாட் இஷ்யூ இன்வாய்ஸ். ₹200 கீழே இருந்தால் அவன் இன்வாய்ஸே கொடுக்க வேண்டாம். மே நாட் இஷ்யூ டாக்ஸ் இன்வாய்ஸ் இந்த வேல்யூ ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆர் போத் சப்ளை இஸ் லெஸ் தென் 200. ₹200 கீழே இருந்தால் அவன் இன்வாய்ஸ் கொடுக்க வேண்டாம். ஆனா ஒரு நாளைக்கு இந்த டிக்கெட்டை தான் சொல்றாங்க. டிக்கெட் இப்போ இன்கேஸ் சர்க்கஸ் இல்லைன்னா இந்த இது என்னப்பா இன்னொன்று ஏதோ தீம் பார்க்கு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் போறீங்க அப்படின்னா, இந்த தீம் பார்க்லாம் போனீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போல்லாம் ரைடு காஸ்ட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பட் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மாதிரி ஒன்று வாங்குவாங்க இல்லையா உள்ள போறதுக்கே. ஸோ டிக்கெட் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 200 பர் பர்சன் வாங்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது மாதிரி லாட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்துட்டே இருப்பாங்க. 200 ஒருத்தருக்கும் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ண முடியாது. ஸோ அந்த சினாரியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அன்னைக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு வந்திருக்கு, அன்னைக்கு ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு இஷ்யூ பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை மொத்தமா சேர்த்து கன்சாலிடேட்டட் இன்வாய்ஸா எனக்கு கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுல வந்து ஒரு 100 பேர் வந்திருக்கான்னு வச்சுப்போம். 100 பேருக்கு ₹200 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா எவ்வளவு ஆகுது? அரௌண்ட் 20,000 ஆகுதா? கரெக்டா? ஸோ 20,000 நீங்க வந்து ரிசீவ் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த 20,000க்கு அந்த டேக்கான கன்சாலிடேட்டட் இன்வாய்ஸ் மொத்தமா 20,000 அப்படின்னு கொடுத்துருங்க. ₹200 நீ போட வேண்டாம், மொத்தமா கன்சாலிடேட்டட் இன்வாய்ஸா கொடுத்துரு அப்படின்னு சொல்றோம். However, such registered person, இந்த இடத்துல other than multiple street இது அப்படியே விட்டுருங்க. other than registered person shall issue a consolidated invoice for the such supply at the close of the each day. ஒரு நாள் முடியும் போதும் அவர் என்ன பண்ணணும்? கன்சாலிடேட்டட் இன்வாய்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆல் சச் சப்ளை ப்ரொவைடட் த ரெசிபியன்ட் இஸ் யார் கொடுத்துருக்கணும்? அந்த ரெசிபியன்ட் நாட் ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருக்கணும். அந்த ரெசிபியன்ட் வந்து இன்வாய்ஸ் வந்து ரெக்யர்மெண்ட் கிடையாது. யாரு? அந்த ரெசிபியன்ட். இப்போ நீங்க தீம் பார்க் போறீங்க, நீங்க தான் அந்த சர்வீஸ் ரிசீவ் பண்ண போறீங்க. யுவர் த ரெசிபியன்ட். கரெக்டா? நீங்க ரெஜிஸ்டர் பர்சனா நீங்க போறீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு இன்வாய்ஸ் வேணுமா? கிடையாது. டிக்கெட் மட்டும் தான் வேணும், இன்வாய்ஸ் வேண்டாம். கரெக்டா? ஸோ அதனால இந்த 2 சினாரியோல ரெசிபியன்ட் இருக்கணும், அண்ட் தென் சப்ளையர் கன்சாலிடேட்டட் இன்வாய்ஸ் கொடுத்துருக்கணும். இப்போ படிச்சு பாருங்க. அதர் தென் சப்ளையர் என்கேஜ்ட் இன் மேக்கிங் சப்ளை ஆஃப் சர்வீஸ் பை வே ஆஃப் அட்மிஷன் டு த எக்ஸிபிஷன் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி ஃபிலிம் இன் மல்டிப்ளெக்ஸ் ஸ்கிரீன். சினிமா தேட்டர் தவிர்த்து மற்ற எல்லாத்துக்கும் கன்சாலிடேட்டட் இன்வாய்ஸ் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆனா அந்த சினிமா தேட்டருமே மல்டிப்ளெக்ஸ் ஸ்கிரீன் இருக்கணும். 3-4 ஸ்கிரீன் இருக்கிறதுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள், ஒரு ஸ்கிரீன் இருக்கிறதுக்குலாம் அப்ளிகபிள் ஆகாது. அவன் அதனால தான் இது கொடுத்துருக்கான், மல்டிப்ளெக்ஸ் ஸ்கிரீன் கொடுத்துருக்கான். மேபி ஒரு ஸ்கிரீன் இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து கன்சாலிடேட்டட் இன்வாய்ஸ் ரைஸ் பண்றாங்களா இல்லையான்னு கரண்ட்லி ஆக்சுவலா மைட் பி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் எக்ஸாக்டா என்ன பண்றாங்கன்னு நம்மளுக்கு ஐடியா இல்லை. பட் மல்டிப்ளெக்ஸ் ஸ்கிரீன் இருக்கு அப்படின்னா அப்ளிகபிள் ஆகாது, அது மட்டும் நல்லா தெரியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது கன்சாலிடேட்டட் இன்வாய்ஸ். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரிவைஸ்ட் இன்வாய்ஸ். ரிவைஸ்ட் இன்வாய்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எப்போ ரிவைஸ்ட் இன்வாய்ஸ் நடக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் யுவர் லயபிள் டு ரெஜிஸ்ட்ரேஷன். எப்போ நீங்க லயபிள் டு ரெஜிஸ்டர் ஆவீங்க? உங்களோட டர்ன் ஓவர் சர்வீஸ் வந்து மோர் தென் 20 lakhs. இன் கேஸ் ஆஃப் குட்ஸ் மோர் தென் 40 lakhs தாண்டிடுச்சு அப்படின்னா, அதாவது லிமிட்டை தாண்டிட்டீங்க, அக்ரிகேட் டர்ன் ஓவர் லிமிட்டை தாண்டிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? ஜிஎஸ்டில ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த லிமிட் நீங்க எப்போ தாண்டுறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 June 2022 தாண்டிட்டீங்க. அப்போ என்ன டேட்ல நீங்க லயபிள் டு ரெஜிஸ்டர்? இந்த டேட்ல யுவர் லயபிள் டு ரெஜிஸ்டர். இந்த டேட்டுக்கு நீங்க ரெஜிஸ்டர். ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இனிஷியேட் பண்றீங்க. எந்த டேட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் இனிஷியேட் பண்றீங்க? 2/6/22 அடுத்த நாளே ரெஜிஸ்ட்ரேஷன் இனிஷியேட் பண்றீங்க. ஓகேவா? ரெஜிஸ்ட்ரேஷன் இனிஷியேட்டட். ஓகேவா? ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் இனிஷியேட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கிராண்ட் ஆகிறதுக்கு, அதாவது அதில் ஏகப்பட்ட ப்ரொசீஜர் இருக்கும் இல்லையா? ஆதார் அத்தன்டிகேஷன் இருக்கும், ஏதோ ரெக்யர்மெண்ட் இருந்தால் நோட்டிஃபிகேஷன் கொடுப்போம். நம்ம நேற்று பார்த்தோம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல 7 நாள் இருக்கும். 7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள அவன் என்ன பண்ணுவோம்? நோட்டீஸ் கொடுப்பான், நீங்க அதுக்கு ரிப்ளை கொடுத்த நோட்டீஸ் அவன் ரிஜெக்ட் பண்ணாமல் ஆர்டர் பாஸ் பண்ணுவான். ஸோ அந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோமே. ஸோ இப்படி ஆகுது அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ கிராண்ட் பண்ணியிருக்கானா 30th 6 2022 உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கிராண்டட் பண்ணிட்டாங்க. ஓகே, நான் உங்களுக்கு கிராண்டட் பண்ணிட்டேன், ஜிஎஸ்டிக்குல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்க ஒரு கேப் இருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட எத்தனை நாள் கேப் இருக்கு? 28 days கேப் இருக்கு இல்லையா? 28 days கேப்ல நான் என்ன பண்ணிருப்பேன்? இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிருப்பேன். இந்த 28 days கேப்ல
எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனாதானே என்னால வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல்ல எனக்கு இன்வாய்ஸ் இவ்வளவு இருக்கு, நான் ஜிஎஸ்டி இவ்வளவு கட்டணும்னு தெரியும். ஸோ இந்த எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த டேட்டுக்கு அப்புறம் தான் கொடுத்துருக்கான். அப்போ இந்த கேப்ல இருக்கக்கூடிய இன்வாய்ஸஸ்லாம் நான் என்ன பண்ணி கொடுக்கணும்? ரிவைஸ் பண்ணி கொடுக்கணும். ரிவைஸ் பண்ணி இந்த இன்வாய்ஸ்லாம் 30th அப்புறம் நான் ரிவைஸ் பண்ணி கொண்டு போய் இங்க கொடுக்கணும். ரிவைஸ் பண்ணி கொண்டு போய் கொடுத்து இன் பிட்வீன்ல நான் இவ்வளவு சப்ளை பண்ணிருக்கேன், இந்த சப்ளைக்கு எல்லாத்துக்கும் நான் ஐடிசி அவைல் பண்ணிப்பேன், இதுக்கெல்லாம் நான் இவ்வளவு இன்வாய்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வாய்ஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணி மறுபடியும் அப்லோட் பண்ணும் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கு அப்புறம். புரிஞ்சுதா? மறுபடியும் அப்லோட் பண்றதுல ரெஜிஸ்ட்ரேஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அந்த இன்வாய்ஸ் எல்லாம் நான் ரிவைஸ் பண்ணி இன்வாய்ஸா மாத்தி அப்லோட் பண்ணிடுவேன். இது புரிஞ்சுதா? இது ரிவைஸ் இன்வாய்ஸ் புரிஞ்சுதா? ஓகேண்ணா. ஓகேவா? ஸோ அந்த ரிவைஸ்ட் இன்வாய்ஸை வித்தின் 1 மந்த்துக்குள்ள கொடுக்கணும். வித்தின் 1 மந்த்னா இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் எனக்கு கிராண்ட் ஆச்சுல 36/2022 கிராண்ட் ஆச்சுன்னா நான் வந்து என்ன பண்ணிருக்கணும்? 30/7/2022 நான் என்ன பண்ணிருக்கணும்? ரிவைஸ்ட் இன்வாய்ஸை கொடுத்துருக்கணும். 1 மந்த் தான் டைம் அதுக்கும் ரிவைஸ்ட் இன்வாய்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது முந்தின ஒரு 28 நாள் நான் இன்வாய்ஸ் பண்ணல, கேப் லைக் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருந்தனால அந்த கேப் இருக்கு. அந்த கேப்ல இருந்த இன்வாய்ஸ் எல்லாம் நான் ரிவைஸ் பண்ணி அடுத்த ஜூலைக்குள்ள கொடுக்கணும். தட் இஸ் ரிவைஸ்ட் இன்வாய்ஸ். ஸோ இப்போ படிச்சு பார்த்தீங்கன்னா அசால்ட்டா புரிஞ்சிடும் அதை என்ன பண்ணிருக்கான்ட்டு. இப்போ படிச்சு பாருங்க. ஏ ரெஜிஸ்டர் பர்சன் மே, அந்த இடத்துல அவனே சொல்லிட்டான் ரெஜிஸ்டர் பர்சன் மே. ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் சொல்றான். ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் வித்தின் 1 மந்த் ஃப்ரம் த டேட் ஆஃப் இஷ்யூயன்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ சர்டிஃபிகேட் கொடுப்பான், ரெஜிஸ்டருக்கு சர்டிஃபிகேட் கிராண்டட் பண்ணுவோம். கிராண்டட். ஸோ கிராண்ட் பண்ண டேட்ல இருந்து வித்தின் 1 மந்த்க்குள்ள நீங்க என்ன பண்ணீங்கன்னா ரிவைஸ் இன்வாய்ஸ் கொடுத்துருக்கோம். இன் எனி சச் மேனர் as may be prescribed. Issue a revised invoice against the invoice already issued during the period beginning with the effective date of registration. Effective date of registration என்ன? ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அவங்க நீங்க இனிஷியேட் பண்ண டேட் தான் எஃபெக்டிவ் டேட். அந்த டேட்ல இருந்து டேட் ஆஃப் இஷ்யூஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், கிராண்டட் சர்டிஃபிகேட் கொடுக்குறான் இல்லையா, அந்த டேட் வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிருப்பீங்க? இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிருப்பீங்க ஆல்ரெடி. அந்த இன்வாய்ஸ் தான் நீங்க ரிவைஸ் பண்ணி கொடுக்கணும். தட் இஸ் யுவர் ரிவைஸ்ட் இன்வாய்ஸ். நெக்ஸ்ட் வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு ஜெனரல் ரூல்ஸ் கொடுத்துருக்கான். எவ்ரி ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஹூ வாஸ் கிராண்டட் ரெஜிஸ்ட்ரேஷன் வித் எஃபெக்ட் ஃப்ரம் த டேட் earlier than the date of issuance of certificate of registration to him may issue revised invoice in respect of taxable supply effected during the period started from the effective மேல சொன்ன அதே பாயிண்ட் தான் திரும்ப சொல்லியிருக்கான். எஃபெக்டிவ் டேட் வந்து எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் இருக்கிற இன்வாய்ஸ்க்கு நீங்க ரிவைஸ்ட் இன்வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கான். பிளஸ் வந்து ரெஜிஸ்டர்ட் பர்சன் மே இஷ்யூ கன்சாலிடேட்டட் ரிவைஸ்ட் இன்வாய்ஸ் ஆல்சோ. கன்சாலிடேட்டட் ரிவைஸ்ட் இன்வாய்ஸும் கொடுக்கலாம் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆல் taxable supply made to a recipient who is not registered under this act. அதாவது ரெசிபியன்ட் வந்து அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருக்காரு, ரெஜிஸ்டர் ரெசிபியன்ட் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருக்காரு. அண்ட் தென் நீங்க பண்ணிருக்கிறது டாக்ஸபிள் சப்ளை. ஸோ இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த சினாரியோல கன்சாலிடேட்டட் ரிவைஸ் டாக்ஸ் இன்வாய்ஸ் நீங்க கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அவர் இன் கேஸ் ஆஃப் இன்டர்ஸ்டேட் சப்ளை பண்றீங்கன்னா, இன்கேஸ் இதே சினாரியோல ரிவைஸ் இன்வாய்ஸ் நீங்க கொடுக்கணும், ஆனா இது இன்டர்ஸ்டேட் சப்ளைவா இருக்கு அப்படின்னா, பட் த வேல்யூ ஆஃப் சப்ளை டஸ் நாட் எக்ஸிட் 2,50,000 தென் a consolidated invoice may be issued. ஸோ இந்த சினாரியோல என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, இன்கேஸ் ஆஃப் இன்டர்ஸ்டேட் சப்ளைக்கும் நீங்க கன்சாலிடேட் இன்வாய்ஸ் கொடுக்கலாம், ஆனா அது 2,50,000 தாண்டி இருக்க கூடாது. அப்படி இல்லாம இருந்தா நீங்க வந்து மேபி இஷ்யூட் செப்பரேட்லி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஆல் ரெசிபியன்ட் லொகேட்டட் இன் தி ஸ்டேட். 2,50,000 தாண்டினா கன்சாலிடேட்டட் இன்வாய்ஸ் தான் கொடுக்கணும். அதுவுமே மேபி லெசன்ஸ் இன்கேஸ் நீங்க செப்பரேட்டா கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஓகேவா? ஆனா 2,50,000 தாண்டலாம். 2,50,000 தாண்டிச்சுன்னா கன்சாலிடேட்டட் இன்வாய்ஸ் கொடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ அது ஒரு பாயிண்ட். தட் இஸ் யுவர் தேர்ட் பாயிண்ட். திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் வாட் ரிவைஸ்ட் இன்வாய்ஸ். கரெக்டா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பில் ஆஃப் சப்ளை. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா பில் ஆஃப் சப்ளை யார் தருவா? காம்போசிஷன் ஸ்கீம் கீழே வரவர் தருவார். காம்போசிஷன் ஸ்கீம் கீழே வராங்க அப்படின்னா அவங்க இன்வாய்ஸ் பேஸ் பண்ணி டாக்ஸ் கட்ட மாட்டாங்க, டர்ன் ஓவர் பேஸ் பண்ணி டாக்ஸ் கட்டுவாங்க. எத்தனை பர்சன்டேஜ்? 1% ஆர் 5% ஆர் 6%. கரெக்டா? காம்போசிஷன் ஸ்கீம் கீழே வரவங்க. ஸோ அவங்க வந்து இன்வாய்ஸ் கொடுக்க கூடாது, பில் ஆஃப் சப்ளை அதை தான் கொடுப்பாங்க. ஸோ பில் ஆஃப் சப்ளை ரெஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் எக்ஸம்டட் குட்ஸ். காம்போசிஷன் ஸ்கீம் கீழே வரவங்க மட்டும் இல்ல, எக்ஸம்டட் குட்ஸ் யார் சப்ளை பண்றாங்களோ அவங்களும் பில் ஆஃப் சப்ளை தான் தருவாங்க. ஏன்னா எக்ஸம்டட் குட்ஸ் எப்படி இன்வாய்ஸ் வரும்? எக்ஸம்டட் குட்ஸ்க்கு இன்வாய்ஸ் வராது இல்லையா? ஸோ அவங்களுமே என்ன பண்ணுவாங்க? பில் ஆஃப் சப்ளை கொடுப்பாங்க. குட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆர் போத் பேயிங் டாக்ஸ் அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் செக்ஷன் 10. 10ன்றது என்ன? காம்போசிஷன் ஸ்கீம். அதாவது ஆர் லிசன்ஸ் ஆர் போத். இந்த ஆர் இல்ல, இந்த ஆர் வந்து சர்வீஸ் ஆர் குட்ஸ் பேஸ் பண்ணுது, இந்த ஆர் வந்து அடுத்ததை பேஸ் பண்ணுது. அதாவது எக்ஸம்டட் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ஆர் போத், இது ஒன்னு. ஆர் பேயிங் டாக்ஸ் அண்டர் காம்போசிஷன் ஸ்கீம், இது 2. இது ரெண்டுத்தையும் தனித்தனியா பிரிக்கிறது இந்த 6. ஓகேவா? 6 3 இருக்கு. எந்த ஆறுலாம் நடுவில் ரோல் பண்ணிட்டு போறீங்க, அப்புறம் வார்த்தைகள் மாறிடும். ஸோ ஒன்னு எக்ஸம்டட் குட்ஸ் இல்ல சர்வீஸ் யார் சப்ளை பண்றாரு அவரு, அப்படி இல்லைன்னா காம்போசிஷன் ஸ்கீம் கீழே டாக்ஸ் கட்டுறவர் அவரு. ஓகேவா? ஸோ அவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா தென் தே இஷ்யூ த பில் ஆஃப் சப்ளை இன்ஸ்டெட் ஆஃப் இன்வாய்ஸ். ஓகேவா? அவங்க அதான் கொடுத்துருக்காங்க இன்ஸ்டெட் ஆஃப் டாக்ஸ் இன்வாய்ஸ். பில் ஆஃப் சப்ளை கண்டெய்னிங் சச் பர்டிகுலர் as may be prescribed. ஸோ என்னென்னலாம் பர்டிகுலர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கணும். மேஜரா நம்ம காம்போசிஷன் ஸ்கீம் படிக்கும்போது என்ன பார்த்தோம்? அந்த பில் ஆஃப் சப்ளைல டாப்ல,
அதாவது அந்த லெட்டர் ஹெட்ல இதான் லெட்டர் பேட் அப்படின்னா அந்த ஹெட்ல என்னன்னு கொடுத்துருக்கணும், நான் காம்போசிட் ஸ்கீம் கீழே வரேன், நான் வந்து எலிஜிபிள் கிடையாது, டாக்ஸபிள் சப்ளைக்கு நான் எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணணும்னா சொல்ல இல்லையா, இங்க இருக்கு பாருங்க. சப்ளையர் அண்டர் காம்போசிஷன் levy shall mention the word composition taxable person not eligible collect tax on supply, which means ITC எடுத்துக்க முடியாது அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். அது கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். taxable person paying tax in terms of notification not eligible to collect taxable supply. ஸோ மேலே சொன்ன அதே பாயிண்ட் தான் கீழே கொடுத்துருக்கோம். நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுத்துருக்கோம் அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ ஐடிசி எடுத்துக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால இதை அவங்க மென்ஷன் பண்ணணும். யாரு காம்போசிஷன் ஸ்கீம் கீழே இருக்கிறவங்க இதை மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? However, the registered person may not issue bill of supply in case of value of service or both is less than 200. 200 கீழே இருக்கு அப்படின்னா பில் ஆஃப் சப்ளையும் நீங்க இஷ்யூ பண்ண வேண்டாம். 200 கீழே இருந்தா இன்வாய்ஸ் நம்ம இஷ்யூ பண்ண வேண்டாம். கரெக்டா? பட் கன்சாலிடேட்டட் இன்வாய்ஸ் இஸ் அப்ளிகபிள் தேர். ஓகே, நெக்ஸ்ட் திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் பில் ஆஃப் சப்ளை. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெசிப்ட் வவுச்சர். ரெசிப்ட் வவுச்சர் எப்பனா கொடுப்பாங்க? இது என்னன்னா வித்தியாசமா இருக்கு. வவுச்சர்னு இருக்கு அப்படின்னா நீங்க அட்வான்ஸ் பேமெண்ட் ஏதாவது ரிசீவ் பண்றீங்கன்னா, ஓகேவா, அட்வான்ஸ் பேமெண்ட் இன்கேஸ் நான் வந்து சப்ளை ஆஃப் கூட்ஸ் வந்து பண்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் அடுத்த மாசம் பண்றேன்னு உங்ககிட்ட சொல்றேன், அப்ப நான் அடுத்த மாசம் தான் இன்வாய்ஸ் கொடுப்பேன். பட் பேமெண்ட் நான் எப்போ ரிசீவ் பண்றேன்? முன்னாடியே ரிசீவ் பண்ணுவேன். ஃபுல் பேமெண்ட் ரிசீவ் பண்ணணும்னு கேட்டா கிடையாது, பார்ட் ஆஃப் த பேமெண்ட் ரிசீவ் பண்ணுவேன். 1,00,000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் கூட நான் உங்களுக்கு சப்ளை பண்ண சொல்றேன். ஆனா நான் என்ன ரிசீவ் பண்ணிருப்பேன் இந்த மாசம்? வெறும் 10,000 ரூபாய் உங்ககிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிருப்பேன். தட் இஸ் அட்வான்ஸ். அந்த அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணதுக்கு ஒரு ஒரு எவிடன்ஸ் வேணும் இல்லையா? அந்த எவிடன்ஸ் தான் ரெசிப்ட் வவுச்சர். இப்போ படிச்சு பாருங்க. A registered person shall on receipt of advance payment with respect of any goods or service or both issue receipt voucher or any other document. ஒன்னு receipt voucher கொடுத்துருக்கணும், இல்ல வேற ஏதாவது டாக்குமெண்ட் கொடுத்துருக்கணும். as containing the particulars as may be prescribed, evidence receipt of such payment. அட்வான்ஸ் நான் வாங்கியிருக்கேன்றதுக்கான எவிடன்ஸ். இந்த அதர் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா பிஐன்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ். ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பர்ஃபார்மா இன்வாய்ஸ் நீங்க வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் படிக்கும்போது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பர்ஃபார்மா இன்வாய்ஸ் கன்சைன்மெண்ட்ல, கன்சைன்மெண்ட் ஆர் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் கன்சைன்மெண்ட்ல தான். கேள்விப்பட்டிருக்கீங்களா பர்ஃபார்மா இன்வாய்ஸ்? ஆமாண்ணா. ஓகேவா? ஸோ அதுதான் அந்த அதர் டாக்குமெண்ட். ஒன்று ரெசிப்ட் வவுச்சர் கொடுத்துருக்கோம், பர்ஃபார்மா இன்வாய்ஸ். பர்ஃபார்மா இன்வாய்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இன்வாய்ஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் அது இன்வாய்ஸ் கிடையாது. ஸோ அட்வான்ஸ் பேமெண்ட் ஏதாவது ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னா பர்ஃபார்மா இன்வாய்ஸ் நீங்க கொடுத்துருக்கணும். தட் இஸ் ரெசிப்ட் வவுச்சர். அடுத்து ரீஃபண்ட் வவுச்சர். ரீஃபண்ட் வவுச்சர் அப்படிங்கிறது எப்போ அப்ளிகபிள் ஆகும்னா, இப்போ அட்வான்ஸ் வாங்கிட்டேன் நான் உங்ககிட்ட, அட்வான்ஸ் வாங்கிட்டு நான் கூடே சப்ளை பண்ணல, அடுத்த மாசம் நான் சப்ளை பண்றேன் சொன்னா சப்ளைவே பண்ணல, அப்ப நான் என்ன பண்ணணும்? உங்ககிட்ட இருந்து வாங்கின 10,000 ரூபாய் திருப்பி தரணும் இல்லையா? ஸோ அந்த சீனியருக்கு ரீஃபண்ட் வவுச்சர் நான் ரைஸ் பண்ணணும். இப்போ படிச்சு பாருங்க. வேற அந்த ரெசிப்ட் ஆஃப் அட்வான்ஸ் பேமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எனி சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆர் போத் ரெஜிஸ்டர்ட் பர்சன் இஷ்யூ ரெசிப்ட் வவுச்சர். ரெசிப்ட் வவுச்சர் கொடுத்துருப்போம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. பட் சப்சிக்வென்ட்லி நோ சப்ளை இஸ் மேட், நோ டாக்ஸ் இன்வாய்ஸ் இஸ் இஷ்யூட். சப்ளைவும் பண்ணல, டாக்ஸ் இன்வாய்ஸும் கொடுக்கல. இன் பர்சியூட் thereof the state registered person may issue the person who made the payment a refund voucher against such payment. So அந்த சப்ளையர் என்ன பண்ணணும்? அடுத்து நான் எதுவுமே பண்ணாததுனால இந்த ரீஃபண்ட் வவுச்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்து நான் திருப்பி கொடுத்துருவேன். ஓகேவா? தட் இஸ் ரீஃபண்ட் வவுச்சர். அதாவது திருப்பி கொடுத்தால், அதர்வைஸ் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் நம்ம திரும்ப தரோம்னா ரீஃபண்ட் வவுச்சர் கொடுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும் இல்லையா? தட் இஸ் ரெசிப்ட் வவுச்சர். ரொம்ப நல்லவனா இருந்து நம்ம ரீஃபண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே ரீஃபண்ட் வவுச்சர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்வாய்சஸ் இன் கேஸ் ஆஃப் ஆர்சிஎம் பேசிஸ். ஆர்சிஎம் பேசிஸ்ல நம்ம அங்கேயே பார்த்துட்டோம் 30 டேஸ்க்குள்ள யார் ரைஸ் பண்ணணும்? ரெசிபியன் ரைஸ் பண்ணணும் நம்ம பார்த்தோம். கரெக்டா? இன் கேஸ் ஆஃப் ஆர்சிஎம் பேசிஸ் ரெசிபியன் வந்து ரைஸ் பண்ணணும், அதுவும் 30 டேஸ்க்குள்ள. ஸோ liable to pay 9394க்குள்ள அவங்க இஷ்யூ பண்ணணும் within the prescribed time limit. The time limit is 30 days in respect of goods or service or both received by him. ஸோ இந்த சினாரியோல ரிசீவ்ட் பை ஹிம்னு சொல்லியிருக்கான். ரிசீவ்ட் பை ஹிம்னா ரெசிபியன் தான் ரிசீவ் பண்ணுவார், சப்ளையர் சப்ளை பண்ணுவார். ஸோ நல்லா நோட் பண்ணுங்க. ஒரு லைன் நான் இப்போ வேகமா படிக்கும் போது டக்கு டக்குன்னு போறேன்னா ஆல்ரெடி கொஞ்சம் படிச்சிருக்கேன், இப்போ திரும்ப ரிவைஸ் பண்ணிட்டு வந்தேன், அதனால நான் டக்கு டக்குன்னு போறேன். பட் நீங்க படிக்கும் போது பொறுமையா நிறுத்தி நிதானமா ஒரு பாயிண்டா செக் பண்ணுங்க. ரிசீவ் பண்றானா இங்க ரெசிபியன்ட் அவன் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல, அப்போ ரிசீவ் பண்றதா ரெசிபியன்ட், யூ ஹேவ் டு கன்சிடர். ரிசீவ் பண்றதா ரெசிபியன்ட், அந்த மாதிரி நீங்க கன்சிடர் பண்ணி தான் படிக்கணும். அதர்வைஸ் டோட்டலா கன்ஃபியூஸ் ஆயிடும். என்னடா இது சப்ளையர் வரான் ரெசிபியன்ட் வரான் எங்கடா போகுது அப்படின்ற மாதிரி போயிடும், இந்த நாடு எங்க போகுது அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஓகேவா? ஸோ ஃப்ரம் த சப்ளையர் ஹூ இஸ் நாட் ரெஜிஸ்டர் ஆன் த டேட் ஆஃப் ரெசிப்ட். சப்ளையர் வந்து இப்போ ரெஜிஸ்டர் கிடையாது, சப்ளையர் வந்து ரெஜிஸ்டர் பர்சன் கிடையாது. ஓகேவா? அந்த டேட் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீஸ் ஆர் போத். ஸோ இந்த சினாரியோல நீங்க ஆர்சிஎம் பேசிஸ்ல கட்டுறீங்க அப்படின்னா நீங்க இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். A registered person who is liable 9394 shall issue a payment voucher at the time of making payment to the supplier. ஸோ அவங்க ஒன்னு ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸ்ல ஒன்னு ரெசிபியன்ட் என்ன பண்ணணும்? இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம், ரெசிபியன்ட் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம். அதர்வைஸ் பேமெண்ட் வவுச்சர் ரைஸ் பண்ணலாம். பேமெண்ட் வவுச்சர். ஓகேவா? இன்ஸ்டெட் ஆஃப் இன்வாய்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் படிக்கும் போது என்ன பார்த்தோம்? இன்வாய்ஸ்க்கு பதிலா இல்ல இன்வாய்ஸ்க்கு கூட வேற என்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கொடுக்க போறோம் தான் இந்த சாப்டர்ல பார்க்க போறோம்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஒன்னு அவர் இன்வாய்ஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா பேமெண்ட் வவுச்சர் கொடுக்கலாம். பேமெண்ட் வவுச்சர் கொடுக்கலாம் அவரு பேமெண்ட் பண்ணும் போது. ஓகேவா? டாக்ஸ் பாயிண்ட். சப்ளையர் ரெஜிஸ்டர் ஆகிருக்க கூடாது, இல்லைன்னா சப்ளையர் யாரா இருக்கணும்? ஒன்லி டிடக்ஷன் ஆஃப் டாக்ஸ். டாக்ஸ் டிடக்ட் பண்றதுக்கு மட்டும் தான் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் வந்து பேர் கொடுத்துருக்கணும். தட் இஸ்
That is also considered as registration, but not the exact registration for GST. ஜிஎஸ்டிக்கான ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டால் கிடையாது, ஒன்லி ஃபார் த பர்பஸ், சோன்லி வெறும் டிடிஎஸ் பிடிக்கிறதுக்கு மட்டும் தான் அவர் வந்து அவரோட நேம் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த மாதிரி இருக்க பர்சன் கிட்ட இருந்து நீங்க பொருள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க ஆர்சிஎம்ல பே பண்ணணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் இன்வாய்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஆர்சிஎம் பேசிஸ். நெக்ஸ்ட் டிஜிட்டல் பேமெண்ட். நீங்க இன்வாய்ஸ் பண்ணதே எதுக்கு? எலக்ட்ரானிக் பேமெண்ட் பண்றதுக்கு தான். ஸோ கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு. என்ன ரெக்கமெண்ட் பண்ணிருக்கு? கிளாஸ் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஹூ ஷால் ப்ரொவைட் பிரிஸ்கிரைப் மோட் ஆஃப் எலக்ட்ரானிக் பேமெண்ட் டு த ரெசிபியன்ட் ஆஃப் சப்ளை ஆஃப் கூட்ஸ். அதாவது சப்ளையர் வந்து ரெசிபியன்ட்டுக்கு வந்து என்ன கொடுக்குறாரு? ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி தராரு. என்ன ஃபெசிலிட்டி பண்ணி தராரு? டிஜிட்டல் பேமெண்ட் நீ எனக்கு பண்ணலாம், ஆன்லைன் பேமெண்ட், இன்டர்நெட் பேங்கிங், யூபிஐ ஐடி, வாட் எவர் இட் இஸ். ஸோ அதை நீ எனக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷன் வந்து ரெசிபியன்ட் கொடுக்குறாரு. Then to such recipient to make payment accordingly in manner subject to the condition restriction as may be prescribed. ஸோ என்ன கண்டிஷன், என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கோ, யூபிஐ ஐடி யூஸ் பண்ண போறியா, நெட் பேங்கிங் யூஸ் பண்ண போறியா அப்படின்றத பேஸ் பண்ணி நீ கொடுத்துக்கலாம். ஏன்னா ப்ரீவியஸா பிசினஸ் எப்படி இருந்துச்சு? கையில காசு கொடுத்து காசு வாங்க வேண்டியதா இருந்துச்சு, இல்ல பொருள் கொடுத்து பொருளை வாங்க வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் செக்ன்ற ஒரு ஆக்டிவிட்டி கொண்டு வந்தாங்க, செக் கொடுத்து செக் வாங்க வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆன்லைன் பேங்கிங் ஒன்று கொண்டு வந்தாங்க, அதாவது ஆன்லைன்லேயே வந்து எவ்வளவு அமௌண்ட் நம்ம போட்டு ஓடிபி சிஸ்டம் வந்துச்சு. இப்போ யூபிஐ ஐடி வரைக்கும் வந்துருச்சு. யூபிஐ ஐடினா பர்சனலா இண்டிவிஜுவலே கூட வந்து அந்த ஆன்லைன் பேங்கிங் பண்ணிக்கிறதுக்கு யூபிஐ ஐடி வந்துச்சு. அடுத்து எப்படி வரும் தெரியல, இப்படி திரும்பி பார்த்தா காசு வந்துடும் நினைக்கிறேன், அந்த மாதிரி எதனா சிஸ்டம் வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து டிஜிட்டல் பேமெண்ட் வந்து அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஹிபிஷன்ஸ் ஆஃப் அன்ஆத்தரைஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸ். ஸோ சில விஷயங்கள் ப்ரொஹிபிட் பண்ணிருக்காங்க, தடை பண்ணிருக்காங்க, அன்ஆத்தரைஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நீங்க ரெஜிஸ்டர் பர்சனே கிடையாது, ஆனா நீங்க டாக்ஸ் கலெக்ட் பண்றீங்க, ஜிஎஸ்டி கீழே நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன், நீ எனக்கு டாக்ஸ் கொடு அப்படின்னு நீங்க கலெக்ட் பண்ணீங்கன்னா யுவர் ப்ரொஹிபிட்டட். நெக்ஸ்ட் வந்து சொல்லியிருக்க டாக்ஸை விட நீங்க ஜாஸ்தி கலெக்ட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா கலெக்ட் பண்ணும், ஆனா நீங்க 200 ரூபா மென்ஷன் பண்ணி கலெக்ட் பண்றீங்க அப்படின்னா தென் தட் சிச்சுவேஷன் ஆல்சோ யுவர் ப்ரொஹிபிட்டட். ஃபர்ஸ்ட் சினாரியோ அந்த பர்சன் ரெஜிஸ்டர் பர்சனே கிடையாது, நாட் ரெஜிஸ்டர்ட் பர்சன். நாட் ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருந்து டாக்ஸை வந்து கலெக்ட் பண்றான் அப்படின்னா அங்கேயும் ப்ரொஹிபிட்டட். செகண்ட் சினாரியோ அந்த பர்சன் ரெஜிஸ்டர்ட் பர்சன் தான், ஆனா டாக்ஸ் வாங்க வேண்டியது 100 ரூபாய் தான், ஆனா அவர் 200 ரூபா கலெக்ட் பண்றாரு. ஸோ இந்த சினாரியோலுமே வந்து ப்ரொஹிபிட் ஆயிருவீங்க. திஸ் ஆர் த டூ சினாரியோஸ் வென் யுவர் ப்ரொஹிபிட்டட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் டு பி இண்டிகேட்டட் இன் டாக்ஸ் இன்வாய்ஸ் அண்ட் அதர் டாக்குமெண்ட். ஸோ என்னென்னலாம் அதுல இருக்கணும்? வேற வேர் எனி சப்ளை இஸ் மேட் ஃபார் கன்சிடரேஷன். நீங்க என்ன கன்சிடரேஷனுக்கு அது சப்ளை மேட் பண்றீங்களோ, every person and who is liable to pay tax on such supply shall prominently indicate in all documents relating to the assessment. ஓகேவா? லெசன்ஸ் நீங்க எவ்வளவு வந்து கன்சிடரேஷன் வந்து வச்சிருக்கீங்களோ அதை நீங்க மென்ஷன் பண்ணணும். அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் டு பி இண்டிகேட்டட் இன் டாக்ஸ் இன்வாய்ஸ். ஸோ நீங்க கன்சிடரேஷன் எவ்வளவு வாங்குறீங்களோ அதை இண்டிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டாக்ஸ் நீங்க எவ்வளவு வாங்கணுன்றது தெரிஞ்சிடும். கரெக்டா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 ரூபாய்னு வச்சுப்போம் கன்சிடரேஷன். 10,000 ரூபாய்க்கு 99% வந்து என்னது ஜிஎஸ்டி அப்படின்னா 10,000 99%, 900 ஜிஎஸ்டி. ஸோ அதை இண்டிகேட் பண்ணி இருக்கணும். எதுல? டாக்ஸ் இன்வாய்ஸ். இல்லைன்னா டாக்ஸ் இன்வாய்ஸ் பதிலாக நீங்க வேற எதனா டாக்குமெண்ட் கொடுக்குறீங்கன்னா அங்க நல்லா படிச்சு பாருங்க. அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் டு பி இண்டிகேட்டட், எவ்வளவு டாக்ஸ் கட்டணும்ன்றதை இண்டிகேட் பண்ணணும். எதுல? ஒன்னு டாக்ஸ் இன்வாய்ஸ்ல, இல்ல டாக்ஸ் இன்வாய்ஸ்க்கு பதிலாக நீங்க கொடுக்குற வேற ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் திஸ் இஸ் யுவர் 33. ரொம்ப வேகமா போறனாடா? ஓகேவா இருக்கா? ஹலோ? சரி, ஓகே. வேகமா போற மாதிரி ஏதாவது ஃபீல் ஆகுதா பாலா? இருக்கீங்களா? இல்ல நான் பேசுறது கேட்கலையா? இல்ல நான் பாட்டு நடத்திட்டே இருக்கேன்? டேய் பாலா, கேக்குதா? ஹலோ? ஹலோ அண்ணா, கேக்குதா? ஆ, ஓகே ஓகே, கேக்குதுங்களா நான் பேசுறது? கொஞ்சம் கேக்குதுண்ணா. வேகமா நடத்தணுமா இல்ல கரெக்டா தான் போதா? போடுது, ஓகேண்ணா, ஃபைன்ண்ணா. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கிரெடிட் அண்ட் டெபிட் நோட். கிரெடிட் நோட் அண்ட் டெபிட் நோட். கிரெடிட் நோட் நம்ம எப்போ ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன் கேஸ் ஆஃப் சேல்ஸ் ரிட்டர்ன். இன் கேஸ் ஆஃப் சேல்ஸ் ரிட்டர்ன் நான் பேசணும் இல்லையா? சேல்ஸ் ரிட்டர்னுக்கு ரைஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா எக்ஸஸா வந்து பேமெண்ட்டை வந்து போட்டுட்டு இருக்கணும். எக்ஸஸா வந்து ரிசீவ் பண்ணிப்போம் பேமெண்ட்டை. ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் எரர் ஏதாவது நடந்திருக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம்னு சொல்லியிருப்போம் ஒரு சில கஸ்டமருக்கு. இப்போ நான் ஒரு கூட் வந்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கோமே. ஸோ ஒரு ஆர்டிகல் நம்பர் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு ஆர்டிகல் நம்பர்ல வந்து ஒரு கூட் வந்து நான் சப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஆர்டிகல் நம்பர் இருக்கு. ஸோ இந்த ஆர்டிகல் நம்பர்ல அந்த கூட் இருக்கு.
ஸோ இதுக்கு நான் வந்து கூட்ஸ் அப்ளை பண்றேன். நான் ஜென்ரலா பிரைஸ் எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணிருப்பேன் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா 200 ஃபிக்ஸ் பண்ணிருப்பேன். ஸோ அவர் வந்து கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து ஒரு 1 லேக் குவான்டிட்டி வாங்குறாரு அப்படின்னா, ஸோ ஜென்ரலா இது எவ்வளவு போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 crore பக்கம் போகுமா? 2 1 2 3 4 5 6 7 யா. ஸோ ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா 20 lakhs பக்கம் வருது. ஓகேவா? 20 lakhs ஆஃப் யா 20 இல்ல 2 crore 70. ஸோ 2 crore பக்கம் வருதுன்னு வச்சுக்கோமே. ஸோ இந்த மாதிரி சினாரியோல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இவரு இவ்வளோ பர்ச்சேஸ் பண்றதுனால நான் 180 rupees நான் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், போயிட்டு சிஸ்டம்ல சேஞ்ச் பண்ணணும். அவருக்கு போடும்போது மட்டும் 180 அப்படின்னு சொல்லிட்டு நான் மேனுவலா சேஞ்ச் பண்ணணும். இல்ல சிஸ்டம் என்ன பண்ணும், ஜென்ரேட் பண்ணும்போது 200 டேரக்டா எடுத்துக்கும். ஸோ இந்த சினாரியோல என்ன ஆகுது, நான் எக்ஸஸா கொடுத்துட்டேன். அப்போ இந்த சினாரியோல நான் என்ன பண்ணணும், கிரெடிட் நோட் ரைஸ் பண்ணும். அகைன் கிரெடிட் நோட் நான் எவ்வளவு ரைஸ் பண்ணுவேன், அந்த 20 rupeesக்கு நான் ரைஸ் பண்ணும் கிரெடிட் நோட் டிஸ்கவுண்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ இந்த சினாரியோல நடக்கும். இல்லைன்னா ஏதாவது பொருள் நான் அனுப்பின பொருள் வந்து டிஃபெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, திரும்ப என்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அந்த சினாரியோல என்ன பண்ணணும், நான் கிரெடிட் நோட் ரைஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் நான் இன்வாய்ஸை ரைஸ் பண்ணிருப்பேன் ஆல்ரெடி. இன்வாய்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2 crore. ரொம்ப அதிகமா இருக்குல்ல 2 crore-ன்றது. 2 lakhs வச்சுப்போம். 2 lakhs. ஓகேவா? இன்வாய்ஸ் வேல்யூ. ஆனா நான் அவருக்கு கொடுக்குறேன்னு சொன்ன வேல்யூ வந்து 1,80,000 தான். ஸோ அவர் எனக்கு என்ன பண்ணுவாரு, பேமெண்ட் பண்ணும்போது 1,80,000 தான் எனக்கு பேமெண்ட் பண்ணுவார். ஸோ 1,80,000 நான் இங்க கொண்டு வந்துட்டேன். 1,80,000 நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும், 20,000 இன்னும் பெண்டிங்லேயே நிற்கும். எதுல, என்னோட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல பெண்டிங்லேயே இருக்கும். ஏன்னா நான் கொடுக்குறது சொன்னது 1,80,000, ஆனா நான் ரைஸ் பண்ணது 2 lakhs. ஸோ இன்னும் 20,000 எனக்கு இன்னும் பெண்டிங்லேயே நிற்குது. இந்த 20,000 நான் செட் ஆஃப் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த 20,000 செட் ஆஃப் பண்ணது நான் என்ன பண்ணுவேன், அகைன் இன்வாய்ஸ்க்கு பதிலா கிரெடிட் நோட்னு ரைஸ் பண்ணுவேன். கிரெடிட் நோட் ரைஸ் பண்ணி இந்த இடத்துல -20,000 ரைஸ் பண்ணுவேன். என்ன ரைஸ் பண்ணுவேன், ஏன்னா நான் எக்ஸஸா கொடுத்தது சொல்லி ரைஸ் பண்ணிட்டு 0 பண்ணுவேன். கிரெடிட் நோட் ரைஸ் பண்ணி. புரிஞ்சுதா கிரெடிட் நோட் எப்படி ரைஸ் ஆகுதுன்னு? ஓகேண்ணா. The same opposite scenario டெபிட் நோட், அவ்வளவுதான். சோ இதுதான் கிரெடிட் நோட் ரைஸ் ஆகிற சினாரியோ. சோ இந்த சினாரியோ தான் கிரெடிட் நோட் ரைஸ் பண்ணும். இப்போ நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் எல்லாமே. Where one or more tax invoice has been issued for the supply of goods or service or both, and taxable value of charge, the tax invoice is bound to the excess taxable value. எக்ஸஸா புடிச்சிட்டோம், 1,80,000 பதில் நம்ம 2 லட்ச ரூபா புடிச்சிட்டோம், இல்ல 2-3 இன்வாய்ஸ் கொடுத்துருக்கோம், அதுல வந்து எக்ஸஸா ஏதோ புடிச்சிட்டோம் அப்படின்னா, சோ அது ஃபர்ஸ்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோ, இன் கேஸ் ஆஃப் ரிட்டர்ன், சப்ளை ரெசிபியன்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டான், ஏதோ டேமேஜ் இருக்கு, இல்ல அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ரிட்டர்ன் பண்ணிட்டான். இல்லைன்னா சர்வீஸ் ஆர் கூட்ஸ் போத் சப்ளை ஃபவுண்ட் இன் டெஃபிஷியன்ட், ஏதாவது டெஃபிஷியன்ட் இருக்கு அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி 3 சினாரியோல நீங்க என்ன ரைஸ் பண்ணுவீங்க, கிரெடிட் நோட் ரைஸ் பண்ணுவீங்க டு செட் ஆஃப் த இன்வாய்ஸ் செட் ஆஃப் பண்றதுக்கு அகேன்ஸ்டா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா கிரெடிட் நோட் ரைஸ் பண்ணுவீங்க. The registered person who supplies such service or both may issue recipient one or more credit notes for the supply in the financial year containing such particular prescribed. So one or more எத்தனை கிரெடிட் நோட் வேணா நீங்க கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க, இத்தனை கிரெடிட் நோட் தான், இத்தனை கிரெடிட் நோட் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. எக்ஸாக்டா உங்களுக்கு அமௌண்ட் வந்து மேட்ச் ஆகிற வரைக்கும் நீங்க பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேவா? Any registered person who is issued credit note in relation to the supply of goods or service or both declare the details such credit note GSTR 1. ஸோ கிரெடிட் நோட் நீங்க ரைஸ் பண்றோம். இப்போ இன்வாய்ஸ் ரைஸ் பண்றது எப்படி GSTR 1ல வந்து கொடுக்குறீங்க, அதே மாதிரி கிரெடிட் நோட் ரைஸ் பண்றது GSTR 1ல வந்து கொடுக்கணும். மந்த் வைஸ் நீங்க கொடுக்கணும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் டைம் லிமிட்ஸ் ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ கிரெடிட் நோட் நீங்க எவ்வளவு நாளுக்குள்ள ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30th நவம்பர், அப்படி இல்லைன்னா ஆனுவல் ரிட்டர்ன் நீங்க எப்போ ஃபைல் பண்றீங்களோ 30th நவம்பர் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர், இல்லைன்னா ஆனுவல் ரிட்டர்ன் எப்போ ஃபைல் பண்றீங்க, விச் எவர் இஸ் இயர்லியர், அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணிருக்கணும், இந்த கிரெடிட் நோட் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சிருக்கணும். ஓகேவா? அந்த டைம் பீரியட் தாண்டிச்சு அப்படின்னா உங்களால் கிரெடிட் நோட் ரைஸ் பண்ண முடியாது ஃபார் தட் ஃபினான்ஷியல் இயர். இன்கேஸ் 2022-23 ஒரு ஃபினான்ஷியல் இருக்கு அப்படின்னா நவம்பர் 30th நவம்பர் 2023, அண்ட் தென் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்றது வந்து டிசம்பரா இருக்கும். டிசம்பர், ஒரு சில கேஸ்க்கு ஏப்ரல் வரைக்கும் கொண்டு போவாங்க. ஸோ இது கம்பேர் பண்ணி விச் எவர் இஸ் இயர்லியர், நவம்பருக்குள்ள பண்ணிருக்கணும் இல்ல டிசம்பருக்குள்ள பண்ணிருக்கணும். டிசம்பர் தாண்டிச்சு அப்படின்னா உங்களால் கிரெடிட் நோட்டை ரைஸ் பண்ண முடியாது. எந்த ஃபினான்ஷியல் இருக்கு, இந்த ஃபினான்ஷியல் இருக்கு, கிரெடிட் நோட்டை ரைஸ் பண்ண முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து சொல்லி இல்ல நீங்க தப்பா கொடுத்துட்டீங்க, ஒரு வருஷமா என்ன பண்ணிருந்த அப்படின்னு கவர்மெண்ட் கேள்வி கேட்கும்ல. ஸோ அதனால தான் டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், however, no reduction on output tax liability of supply shall permitted if the incident of tax, interest or such supply has been passed to any other person. Which means, இப்போ கிரெடிட் நோட் அப்படின்றது ரைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டி கம்மியாகும். அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டி எப்படின்னா கம்மியாகும், அதாவது இன்வாய்ஸ் 2 லட்ச ரூபாய்க்கு ரைஸ் பண்ணோம், கரெக்டா? 2 லட்ச ரூபாய்க்கு ரைஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 10% ஜிஎஸ்டின்னு வச்சுப்போம். 5% 10% ஜிஎஸ்டினா 20,000 20,000 இதுதான் ஜிஎஸ்டி, கரெக்டா? ஆனா ஒரிஜினல் வேல்யூ எவ்வளோ, 1,80,000 தான். நம்ம எவ்வளவு கட்டிருக்கணும், 10%னா 18,000 தான் கட்டியிருக்கணும் ஜிஎஸ்டி, கரெக்டா? இவ்வளவுதான் கட்டியிருக்கணும். ஆனா நம்ம இவ்வளவு கட்டிட்டோம். ஸோ நம்ம கிரெடிட் நோட் ரைஸ் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட லயபிலிட்டி சேர்ந்து மைனஸ் ஆகும். என்னன்னு மைனஸ் ஆகும், 2,000 மைனஸ் ஆகும். 2,000 அவுட்புட் டாக்ஸ் லயபிலிட்டி கம்மியாகும். நீங்க வந்து 2,000 கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி செட் ஆஃப் ஆகும். ஸோ இது வந்து ஐடிசி மாதிரி கிட்டத்தட்ட ஆகி.
ஸோ இதை கொண்டு போய் நீங்க ஃபர்தரா இருக்கக்கூடிய இந்த 2000 கொண்டு போய் ஃபர்தர் சப்ளைல போய் நீங்க செட் ஆஃப் பண்ணிக்கலாம். கரெக்ட் தானே? புரியுதா? கான்செப்ட் புரியுதா? கிரெடிட் நோட் கான்செப்ட் புரியுதா உங்களுக்கு? ஓகேண்ணா. ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராக்டிகல் கான்செப்ட், இப்படிதான் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் அங்க சொல்றான். இன்கேஸ் இப்போ நீங்க இங்க எடுக்கிறீங்களே இந்த 2000, இதை வந்து அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டில ரிடக்ஷன் ஆகும். ஆனா எப்போ ரிடக்ஷன் கிடைக்காதான்? நோ ரிடக்ஷன் இன் அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டி. எப்போனா அந்த இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ், இந்த டாக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 20,000 இந்த 18,000, இந்த இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்ட் அது ஏதாவது பாஸ் பண்ற மாதிரி இருக்குன்னா, இன்கேஸ் இதை பாஸ் பண்றோம் அப்படின்னா ரெசிபியன்ட்டுக்கு தான் பாஸ் பண்ணும். எப்பவுமே 2% இன்வால்மெண்ட் இருக்கும். கரெக்டா? சப்ளையர் பையர் 2% இன்வால்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அந்த இன்ட்ரெஸ்டோ இல்ல வேற எதையோ வேற ஒருத்தர் தலையில நம்ம கட்ட போறோம், அதாவது கிரெடிட் நோட்டை யூஸ் பண்ணி வேற ஒருத்தர் தலையில நம்ம கட்டுறோம், அந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த சினாரியோல நோ ரிடக்ஷன், உங்களுக்கு அவுட்புட் டாக்ஸ் லைபிலிட்டில இது மைனஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது ஜென்ரலா வேற ஏதாவது டிஃபால்ட் நீங்க பண்ணீங்கன்னா அதுதான் அங்க சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கிரெடிட் நோட். நெக்ஸ்ட் டெபிட் நோட் அப்படியே ஆப்போசிட்பா. டெபிட் நோட் அப்படிங்கிறது என்ன? நீங்க அங்க எக்ஸஸா என்ன பண்ணீங்க? இன்வாய்ஸை வந்து எக்ஸஸா பண்ணீங்க, அதனால கிரெடிட் நோட் ரைஸ் பண்ணீங்க. அப்போ அப்படியே உள்டானா இங்க என்ன பண்ணீங்க? இன்வாய்ஸ் வேல்யூவை கம்மியா பண்ணிட்டீங்க. அதாவது 2,00,000 இன்வாய்ஸ்க்கு 1,80,000 போட்டுட்டீங்க. ஸோ அப்போ மறுபடியும் இன்வாய்ஸ் கொடுக்கணும்னு கேட்டா நாட் நெசசரி. அந்த இன்வாய்ஸ் பதிலா டெபிட் நோட் கொடுக்கலாம். ஸோ அந்த 20,000க்கு நீங்க என்ன பண்ணலாம்? டெபிட் நோட் ரைஸ் பண்ணலாம். அதாவது 2,00,000 ரைஸ் பண்ணிருக்கணும், ஆனா இன்வாய்ஸ் 1,80,000 தான் ரைஸ் பண்ணிருக்கீங்க. பேலன்ஸ் இன்னும் 20,000 ரைஸ் பண்ண வேண்டியிருக்கு. மறுபடியும் அந்த 20,000 இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணலாமான்னு கேட்டா வேண்டாம். ஏன் வேண்டாம்? ஏன்னா பூட்ஸ் ஆல்ரெடி டெலிவரி ஆயிடுச்சு. பூட்ஸ் போய் என்ன ஆயிடுச்சு? 2,00,000 பூட்ஸ் கஸ்டமர் டெலிவரி ஆயிடுச்சு. மறுபடியும் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணா 20,000 மறுபடியும் டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சினாரியோக்கு டெபிட் நோட் ரைஸ் பண்ணுங்க வித்தவுட் மெட்டீரியல் மூவ்மெண்ட். வித்தவுட் மெட்டீரியல் மூவ்மெண்ட். மெட்டீரியல் மூவ்மெண்ட்டே இருக்காது. ஏன்? என்ன காரணம்? ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது மெட்டீரியல் மூவ்மெண்ட் முடிஞ்சு போச்சு 2,00,000 மதிப்புக்கு. பேலன்ஸ் இருக்க 20,000 தான் நான் ரைஸ் பண்றேன். அப்போ வித்தவுட் மெட்டீரியல் மூவ்மெண்ட் தான் நான் ரைஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? இது ஓகேவா? டெபிட் நோட்டு ஓகேண்ணா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஃபவுண்ட் டு பி லெஸ் தென் த வேல்யூ ஆஃப் டாக்ஸபிள் வேல்யூ. ஸோ டாக்ஸபிள் வேல்யூ நான் கம்மியா பண்றேன் அப்படின்னா தென் ஐ ரைஸ் த டெபிட் நோட். ஸோ டெபிட் நோட் நான் எங்க கொடுத்துருக்கணும் அப்படின்னா GSTR 1ல கொண்டு போய் மறுபடியும் மென்ஷன் பண்ணும். கிரெடிட் நோட்டு GSTR 1ல மென்ஷன் பண்ணுவோம், டெபிட் நோட்டு GSTR 1ல மென்ஷன் பண்ணும். ஓகேவா? ஸோ டெபிட் நோட் அப்படிங்கிறது ஜென்ரலா என்னன்னா சப்ளிமெண்டரி இன்வாய்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. டைம் லிமிட்லாம் சேம். கிரெடிட் நோட்டுக்கு என்ன டைம் லிமிட் கொடுத்தானோ அதே தான். ஓகே. ஸோ அப் டு திஸ் என்னென்னலாம் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாமே முடிஞ்சிச்சு. டாக்ஸ் இன்வாய்ஸ்னா என்ன எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூல் 46. இந்த ரூல் 46 மட்டும் நீங்க தெளிவா படிச்சுக்கணும். இந்த ரூல் 46 தான் அப்படியே எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா வந்த இதுல என்ன சொல்லியிருக்கானோ அதை திரும்ப திரும்ப எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். ஸோ கண்டென்ட் ஆஃப் இன்வாய்ஸ். இன்வாய்ஸ்ல என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கும்? சப்ஜெக்ட் டு ரூல் 54 டாக்ஸ் இன்வாய்ஸ் ரெஃபர் 31 ஷால் பி இஷ்யூட் பை ரெஜிஸ்டர்ட் பர்சன் கண்டெய்னிங் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ். ஸோ ரெஜிஸ்டர்ட் பர்சன் யார் இஷ்யூ பண்றாங்களோ, சப்ளையராக இருக்கட்டும் ரெசிபியண்டாக இருக்கட்டும். ஸோ என்னெல்லாம் மென்ஷன் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நேம், அட்ரஸ், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் GSTIN மென்ஷன் பண்ணிருக்கணும். சீரியல் நம்பர் இருக்கணும். 16 கேரக்டர்ஸ் சேர்ந்து இருக்கணும். ஆல்பாபெட்டிக் இருக்கணும், நியூமரிக்கல் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஸோ இந்த சிம்பிள் எல்லாம் சேர்ந்து அப்பல இருக்கணும் அது உள்ள. ஓகேவா? தட் இஸ் சீரியல் நம்பர், இன்வாய்ஸ் நம்பர். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இருக்கணும். அடுத்து டேட் இருக்கணும். அப்புறம் நேம், அட்ரஸ், GSTN ஆஃப் த ரெசிபியன்ட். இங்க சப்ளையரோட GSTN பார்த்தோம், இங்க ரெசிபியன்டோட GSTN பாக்குறோம். அதாவது இன்வாய்ஸ்ல இதெல்லாம் இருக்கணும். ஓகேவா? அடுத்து நேம், அட்ரஸ் ஆஃப் த ரெசிபியன்ட் இன்கேஸ் அலாங் வித் த நேம் ஆஃப் த ஸ்டேட் இஃப் த ரெசிபியன்ட் இஸ் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன். இன்கேஸ் ரெசிபியன்ட் வந்து அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருக்காரு, ஆனா சப்ளை மோர் தென் 50,000 இருக்கு அப்படின்னா தென் ரெசிபியன்டோட ஸ்டேட், நேம், அட்ரஸ் மென்ஷன் பண்ணணும் இன்வாய்ஸ்ல. அப்ப லெஸ் தென் 50,000 இருந்தா பண்ணணுமான்னு கேட்டா பண்ண வேண்டாம். பட் வாலண்டரியா ரெசிபியன்டே வந்து லெஸ் தென் 50,000 இருந்து என்னோட பேரு அட்ரஸ் கொடுங்கன்னு ரெசிபியன்டா கேட்டாருன்னா அப்போ நீங்க பண்ணிக்கலாம். புரியுதா? இந்த பாயிண்ட் புரியுதா? அடுத்த பாயிண்ட் அதான் இருக்கும். நேம், அட்ரஸ் ஆஃப் த ரெசிபியன்ட் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த டெலிவரி அலாங் வித் நேம், ஸ்டேட் அண்ட் கோட் ஆஃப் த ரெசிபியன்ட் இஸ் அன்ரெஜிஸ்டர்ட் அண்ட் வேர் த வேல்யூ இஸ் லெஸ் தென் 50,000. அந்த ரெசிபியன்ட் ரெக்வஸ்ட் பண்றாரு, அந்த டீடைல்ஸ் வந்து டாக்ஸ் இன்வாய்ஸ்ல கொடுங்க அப்படின்னு கொடுக்க சொல்றாரு. லெஸ் தென் 50,000 தான், ஆனா ரெசிபியன்ட் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கொடுக்க சொல்றாரு அப்படின்னா அப்ப நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனா மோர் தென் 50 மேண்டிட்டரியா நீங்க கொடுத்துதான் ஆகணும், அவர் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனாவே இருந்தாலும். E&F புரிஞ்சுதா? ஓகேண்ணா. ஓகேவா? அடுத்து டாக்ஸ் பாயிண்ட். இன் கேஸ் ஆஃப் ஆன்லைன் மணி கேமிங், இப்போ நான் அன்னைக்கு சொன்ன ஆன்லைன் மணி கேமிங் நீங்க இருந்தீங்களான்னு தெரியல. ஆன்லைன் மணி கேமிங் பத்தி அன்னைக்கு நம்ம சொன்னோம். அந்த ரம்மி, அதுக்கப்புறம் கணிஷ் இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரம்மி, அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். அந்த சர்க்கார் படத்துல ஒரு பாட்டுல விஜய் வந்து கசினோ விளையாடுவோம். ஸோ அந்த கசினோ, ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆன்லைன் கேமிங் டாக்ஸபிள் சர்வீஸ் சப்ளைட் பை த்ரூ ஒன் எலக்ட்ரானிக் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலியமா இருக்கு அப்படின்னா, இல்ல OIDR சர்வீஸ் ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் டேட்டாபேஸ் ஆக்சஸ் ரிட்ரவல் சர்வீஸ் ஏதாவது பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ரெசிபியன்ட் யாரா இருப்பாரு? அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருப்பாரு.
ஸோ irrespective ஆஃப் த வேல்யூ பேஸ் பண்ணிலாம் இல்லை. இங்க 50,000 கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த வேல்யூலாம் கிடையாது. irrespective ஆஃப் த வேல்யூ அந்த ரெசிபியன்டோட ஸ்டேட் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேட் வந்து மென்ஷன் பண்ணிருக்கணும். irrespective of the value of software, the tax invoice shall issued by a registered person shall contain the name of the state of the recipient shall same to be the deemed address. So அந்த ஸ்டேட் தான் வந்து பாத்தீங்கன்னா deemed address ரெசிபியன்ட்டுக்கு. டீம்டு அட்ரஸ் ஸ்டேட் தான் டீம்டு அட்ரஸ் சொல்றாங்க. அந்த 50,000 தாண்டுதா இல்லையா பார்க்க வேண்டாம். இந்த சர்வீஸ்க்கு யார் ரெசிபியன்ட்டோ, ஆன்லைன் மணி கேமிங் யார் ரெசிபியன்ட், ஃபார் எக்ஸாம்பிள் பப்ஜி விளையாடுறேன், நான் தான் ரெசிபியன்ட். ஸோ என்னோட ஸ்டேட் என்ன, தமிழ்நாடு. ஸோ திஸ் இஸ் டீம்டு அட்ரஸ். இன்கேஸ் நான் பப்ஜில ஏதாவது பை பண்றேன் அப்படின்னா, தென் அவங்க எனக்கு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த இன்வாய்ஸ்ல மென்ஷன் பண்ணணும் தமிழ்நாடு அப்படின்றது டீம்டு அட்ரஸ் அப்படின்னு சொல்ல வரேன். ஓகேவா, தட் இஸ் டாக்ஸ் பாயிண்ட். ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன இன்க்ளூட் பண்ணிருக்கணும், எஸ்எஸ்என் கோட் இன்க்ளூட் பண்ணிருக்கணுமா, டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கூட்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்கணுமா, குவான்டிட்டி எவ்வளோ இன்க்ளூட் பண்ணிருக்கணுமா, யூனிக் குவான்டிட்டி கோட் இருக்கணும். அந்த குவான்டிட்டிக்கு ஒரு கோட் இருக்கு. நான் இப்போ சொன்ன இல்லையா ஆர்டிகல், இங்க ஒரு ஆர்டிகல் நம்பர் போட்டு இந்த ஆர்டிகல்ல நான் இங்க மென்ஷன் பண்ணேன் கிரெடிட் நோட் ரைஸ் பண்ணும்போது, அதுதான் அந்த யூனிக் கோட், யூனிக் குவான்டிட்டி கோட். ஓகேவா. அடுத்து டோட்டல் வேல்யூ ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் ஆர் போத், எவ்வளோ டோட்டல் வேல்யூ. ஸோ இது எல்லாமே நீங்க இன்வாய்ஸ்ல மென்ஷன் பண்ணிருக்கணும். அடிஷனலி வாட் ஆர் தே மென்ஷன்ட், டிஸ்கவுண்ட் ஏதாவது நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணுங்க. அப்டேட் பண்ணிங்கன்னா ரேட் ஆஃப் டாக்ஸ் எத்தனை பர்சன்டேஜ், 9%, 18, 28 அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். அமௌண்ட் டாக்ஸ் சார்ஜ் இந்த 9%, இப்போ 90,000 வேல்யூ, சாரி 1 lakh வேல்யூ அப்படின்னா 9,000 வந்து டாக்ஸ், விச் மீன்ஸ் 9%. அப்போ இங்க வரணும், 9,000 இங்க வரணும். ஸோ இது மூணுமே இருக்கணும் இன்வாய்ஸ்ல. வேல்யூ ஆஃப் சப்ளை, டாக்ஸ் ரேட்டு, டாக்ஸ் வேல்யூ, அப்புறம் பிளேஸ் ஆஃப் சப்ளை, எந்த பிளேஸ்க்கு, இன்டர்ஸ்டேட் சப்ளை இருக்கா, கர்நாடகாவா இல்ல தமிழ்நாடுவா, இது எல்லாமே இருக்கணும். பிகாஸ் ஆஃப் இன்டர்ஸ்டேட் சப்ளைவா இல்லையா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. டெலிவரி அட்ரஸ் இருக்கணும். அண்ட் தென் ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸ்ல இருந்து அதை மென்ஷன் பண்ணணும். டிஜிட்டல் சிக்னேச்சர் ரெக்வயர்டு ஆத்தரைஸ் பர்சன்ல, QR கோட் இருக்கணும், IRN நம்பர் இருக்கணும் இன் கேஸ் ஆஃப் இன்வாய்ஸா இருந்தா. ஓகேவா. ஸோ இதெல்லாம் தான் இன்வாய்ஸ்ல கண்டென்ட் ஆகி இருக்கணும். புரிஞ்சுதா. அடுத்து வந்து HSN கோட் பத்தி சின்னதா ஒரு வியூ கொடுத்துருப்பான். HSN கோட் நீங்க எங்கெங்கெல்லாம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் ஒரு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கொடுத்துருக்கான், அவனே கிளாஸிஃபை பண்ணிருக்கான். நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் கிளாஸஸ் கொடுத்துருக்கான். ஓகேவா, அவனே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பான் எந்தெந்த பூத்ஸுக்கு என்னென்ன HSN யூஸ் பண்ணோம், என்னென்ன சர்வீஸ்க்கு என்னென்ன HSN யூஸ் பண்ணோம் அப்படின்னு. தெர் ஆர் என் நம்பர் ஆஃப் HSN இருக்கு. ஓகேவா, ஏன்னா என் நம்பர் ஆஃப் பூத்ஸ் இருக்கு, என் நம்பர் ஆஃப் சர்வீஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் HSN நம்பர் இஸ் தேர். பட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் HSN லெசன்ஸ். அதுக்கு வந்து கோட் இருக்கு, 8 வரைக்கும் இருக்கு, மேக்ஸிமம் 8. ஸோ அவன் என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீஸ் வேற ஸ்பெசிஃபைட் நம்பர் டிஜிட்டல் HSN கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அது மேலே கொடுத்துருக்க பாயிண்டே கொடுத்துருக்கான். The class of registered person would not be required to mention HSN of the nomenclature of the service with effect from. எப்போ என்ன சினாரியோல அவர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the whose turnover is up to 5 crore in preceding financial year is mandatorily required to mention. அதாவது 5 கோடி வரைக்கும் யார் இருக்கோ அவங்க மேண்டேட்டரியா வந்து என்ன பண்ணணும், HSN கொடுக்கணும். எத்தனை டிஜிட், 4 digit on the invoice in all B2B transaction, business to business transaction, B2C transaction, business to customer transaction. ஓகேவா. So and whereas in case turnover exceed 5 crore, in case 5 crore மேல இருக்குன்னா HSN 6 டிஜிட்ல வந்து அப்ளிகபிள் ஆகும். 6 டிஜிட் HSN வந்து அப்ளிகபிள் பண்ணணும். 8 டிஜிட் எப்போ அப்ளிகபிள், இன் கேஸ் ஆஃப் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். இன் கேஸ் ஆஃப் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் இது நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்கா? HSN எங்க படிச்சோம்னா எனக்கு எக்ஸாக்டா தெரியல, ஆனா ஏதோ இடத்துல நான் உங்களுக்கு சொன்னேன் HSN பத்தி நம்ம படிச்சோம், உங்க புக்ல தான் பார்த்தோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட், in case issuers of electronic invoice in accordance with the provision of Information Technology 2000, the digital signature of the supplier as authorized person shall not be required. Which means in case நீங்க invoice கொடுக்குறீங்க அப்படின்னா not mandatory, signature டிஜிட்டல் சிக்னேச்சர் இருந்தாலும் ஓகே தான், இல்ல சிக்னேச்சரும் இருந்தாலும் ஓகே. நீங்க ஒரு பிரிண்ட் எடுத்து கையில சிக்னேச்சர் போட்டாலும் சரி. இன்வாய்ஸ் பண்ணாலே நீங்க சில டாக்குமெண்ட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திஸ் இஸ் அ கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் இன்வாய்ஸ், சிக்னேச்சர் இஸ் நாட் மேண்டேட்டரி அப்படின்னு அதிலே மென்ஷன் பண்ணி வரும். சிக்னேச்சர் நாட் ரெக்வயர் அப்படின்னு மென்ஷன் பண்ணி நீங்க சில டாக்குமெண்ட் எப்பயாவது ஆஃபீஸ் போனாலோ எங்கன்னா நீங்க பாப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நாட் மேண்டேட்டரி அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்து இன்வாய்ஸ் கம் பில் ஆஃப் சப்ளை. இன்வாய்ஸ் கம் பில் ஆஃப் சப்ளை. இன்வாய்ஸ்ன்றது எப்போ டாக்ஸபிள் சப்ளை பண்ணும்போது, பில் ஆஃப் சப்ளைன்றது எப்போ காம்போஷன் ஸ்கீம் கீழே வரணும், அப்படி இல்லைன்னா எக்ஸம்ப்டட் சப்ளை பண்ணணும். இப்போ ஒரு பர்சன் டாக்ஸபிள் சப்ளைவும் பண்றாரு as well as எக்ஸம்ப்டட் குட் சப்ளையும் பண்றாரு அப்படின்னா அப்போ அவர் என்ன இஷ்யூ பண்ணுவாரு, இன்வாய்ஸ் கம் பில் ஆஃப் சப்ளைன்னு கொடுப்பாரு. மே பி இஷ்யூட் ஃபார் ஆல் சச் சப்ளை, மேபி தான், அதர்வைஸ் அவர் செப்பரேட் கொடுத்துக்கலாம். ஓகேவா. பில் ஆஃப் சப்ளை. ஸோ ஒருத்தர் டாக்ஸபிள் சப்ளையும் பண்றாரு, எக்ஸம்ப்டட் சப்ளையும் பண்றாருன்னா அவர் என்ன கொடுப்பாருன்னா இன்வாய்ஸ் கம் பில் ஆஃப் சப்ளைன்னு சொல்லிட்டு அவர் ஹெட்டிங் கொடுத்து அதை கொடுப்பாரு. ஓகே, மேஜர் டாக்ஸ் மேன். ஸோ இப்போ மேனர் ஆஃப் இஷ்யூவன்ஸ், இப்போ என்னென்ன வரப்போகுது என்னென்ன நமக்கு தெரிஞ்ச டாக்ஸ் இன்வாய்ஸ்ல என்னென்ன எப்படி இஷ்யூ பண்ண போறோம், மேனர் ஆஃப் இஷ்யூ. ஸோ மொத்தம் 3 இன்வாய்ஸ் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் அப்படிங்கிறது ரெசிபியன்ட் கொடுக்க வேண்டியது. அடுத்து டூப்ளிகேட் அப்படிங்கிறது அந்த பொருளை கொண்டு போறாருல டிரான்ஸ்போர்ட்டர் அவருக்கு கொடுக்குறது. அடுத்து ட்ரிப்ளிகேட் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுக்கு ஒரு காப்பி, நான் சப்ளையர், நீங்க எனக்கு ரெசிபியன்ட், நான் உங்களுக்கு இன்வாய்ஸ் தருவேன், அது ஒரிஜினல் இன்வாய்ஸ். இந்த கூட ஒருத்த கொண்டு போறான் இல்லையா என்கிட்ட இருந்து உங்ககிட்ட, அவனுக்கு நான் கொடுப்பேன், அது டூப்ளிகேட்.
நான் ஒண்ணு வச்சுப்பேன் இல்லையா, என்னோட பர்பஸ்க்காக அது ட்ரிப்ளிகேட். ஓகேவா, திஸ் இஸ் த மேனர் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ். இன்கேஸ் வந்து இன்வாய்ஸ் வில் பி ப்ரிப்பேர்ட் இன் டூப்ளிகேட் இன்கேஸ் சப்ளை ஆஃப் சர்வீஸ். கூடுக்குன்னா நம்ம வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் கொடுப்போம், ஆனா சர்வீஸ்க்கு அந்த மாதிரி இருக்காது. சர்வீஸ்க்கு வந்து ரெண்டே தான், ஒன்னு சப்ளை இருக்கும், இன்னொன்னு வந்து ரெசிபியன்ட் மட்டும் தான். டிரான்ஸ்போர்ட் எல்லாம் கிடையாது. ஏன்னா சப்ளையர் சர்வீஸ் நான் வந்து இங்க இருந்தே உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டா ஆன்லைன் சர்வீஸ் பண்ணி கொடுக்க முடியும். இன்கேஸ் நீங்க ஏசி வந்து ஏதோ சர்வீஸ் பண்ண தர சொல்றீங்க, நான் உங்க பிளேஸ்க்கு நான் வருவேன், கரெக்டா? சோ இந்த டைம்ல நான் டிரான்ஸ்போர்ட்டருக்கு ஏதாவது டூப்ளிகேட் தரணுமான்னு கேட்டா கிடையாது. சோ இந்த சினாரியோல டூப்ளிகேட் இன்வாய்ஸ் வந்து சப்ளையர், டூப்ளிகேட் இன்வாய்ஸ் டிரான்ஸ்போர்ட்டர் கிடையாது, டூப்ளிகேட் இன்வாய்ஸ் சப்ளையர். ஓகேவா? சோ இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ த சீரியல் நம்பர் ஆஃப் த இன்வாய்ஸ் issued during tax period shall furnish electronically. ஜிஎஸ்டிஆர் 1ல வந்து நீங்க எலக்ட்ரானிக்கலி ஃபர்னிஷ் பண்ணிருக்கணும். நீங்க இன்வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 1ல கொடுத்துருக்கணும். தென் வேற என்ன சொல்லியிருக்கான்? The invoice shall be prepared by class registered person as will be notified by the government on recommendation of the council by including particulars contained. Okay. என்னென்னலாம் சொன்னாலும் இப்போ மேலே சொன்னது எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கும். That is GST INV1. After obtaining an IRN number, that is invoice reference number, by uploading information contained therein, common goods and service tax electronically portal, that is GSTN portal நீங்க போய் அப்லோட் பண்ணணும். In such manner and prescribed such condition and restriction may be specified in the notification. That is e-invoice. e-invoice வந்து இங்க என்னென்னலாம் கண்டிஷன் கொடுத்துருக்கானோ அது எல்லாத்தையும் நீங்க அப்லோட் பண்ணா ஜிஎஸ்டி ஐஎன்பி 1ன்னு ஒன்று சொல்றான். அதை வந்து நீங்க போர்ட்டல்ல போய் அப்லோட் பண்ணணும். இப்போ இந்த விஷயங்கள்லாம் வரணும், ரெசிபியன்ட் இவர் இதெல்லாம் வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்க முதல்ல இன்புட் கொடுக்கணும். கரெக்டா? போர்ட்டல்ல இன்புட் கொடுக்கணும். அந்த இன்புட் கொடுத்தாதான் அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த இன்புட் கொடுக்குற ஃபார்ம் தான் இந்த ஃபார்ம். ஓகேவா? ஸோ நீங்க மொத்தமா சேர்த்து ஒரு எக்ஸல் மாதிரி ரெடி பண்ணி அந்த எக்ஸலை கூட்டு போய் அதில் அப்லோட் பண்ணுவீங்க. அப்லோட் பண்ணீங்கன்னா அந்த இன்புட் அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். However, the commissioner may on recommend of the council by notification exempted person ஃப்ரம் த இஷ்யூன்ஸ் ஆஃப் இ-இன்வாய்ஸ். ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம், இ-இன்வாய்ஸ் நீ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெக்கமெண்ட் பண்ணணும். ஓகே, தென் நீங்க இ-இன்வாய்ஸ் பண்ண வேண்டாம். தென் எவ்ரி இன்வாய்ஸ் issued by a person to whom provision of e-invoice is applicable in manner or other manner specified opposite subgroup shall not be treated as invoice. ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு பர்சன் இ-இன்வாய்ஸ் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன் கீழே வந்துட்டாங்க, நீ இ-இன்வாய்ஸ் பண்ணணும் அப்படின்னு வந்துருச்சு. ஆனா கமிஷனர் வந்து என்ன சொல்லிட்டாரு, சரி ஓகே இது நான் உனக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ல இருந்து எக்ஸம்ஷன் தரேன், நீ இந்த இன்னொரு ஒரு லிமிட் தாண்ட வரைக்கும் நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் பண்ணிட்டாரு அப்படின்னா தென் அப்போ நீங்க ரைஸ் பண்ற இன்வாய்ஸ் எல்லாம் இன்வாய்ஸ் கேட்டா கிடையாது, ஷல் நாட் ட்ரீட்டட் ஆஸ் அன் இன்வாய்ஸ். ஓகேவா? ஸோ திஸ் ஆர் த 2 points. And then sub rule 1, 2 shall not apply an invoice prepared in manner. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல ஒருத்தன் வரான் அப்படின்னாலே இந்த ரெண்டு சினாரில, அதாவது அவன் இன்வாய்ஸ் ரெடி பண்ணும்பா, ஆனா கமிஷனர் கிட்ட கொடுத்து கமிஷனர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டாரு, கவுன்சில் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி இன்வாய்ஸ் பண்ண வேணும்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால அவனும் பண்ணல. ஸோ இந்த சினாரியோல இந்த ரெண்டு அப்ளிகபிள் ஆகுமா? சப் ரூல் 1, சப் ரூல் 2. அதாவது டூப்ளிகேட் ட்ரிப்ளிகேட்லாம் கொடுப்பானான்னு கேட்டா கொடுக்க மாட்டான். டூப்ளிகேட் ட்ரிப்ளிகேட்லாம் தர வேண்டாம் இந்த சினாரியோல, அவனுக்கு அதுக்கு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் கண்டென்ட் ஆஃப் இன்வாய்ஸ். இன்வாய்ஸ்ல என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பில் ஆஃப் சப்ளைல என்னென்ன கண்டென்ட் இருக்கணும். ஸோ இது நீங்க படிக்க வேண்டாம், நீங்க இதை படிச்சிட்டீங்க அப்படின்னாலே, நீங்க நான் சொன்னேன் இல்லையா ரூல் 46, ரூல் 46 நீங்க தெளிவா படிச்சிட்டீங்க அப்படின்னாலே மற்ற எதையுமே படிக்க வேண்டாம், ஜஸ்ட் நீங்க கோ த்ரூ பண்ணா போதும். இங்க பாருங்க, ரூல் 46 ஷல் முட்டாண்டிஸ் அப்ளை. அதாவது அங்க என்ன சொன்னானோ அது அப்படியே இங்க வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்றது தான் இந்த முட்டாண்டிஸ். ஓகேவா? ஸோ அங்க என்னெல்லாம் அப்ளிகபிள் ஆச்சோ அது அப்படியே இங்க அப்ளிகபிள் ஆகும். ஸோ ரூல் 46 நல்லா படிச்சுங்க, படிச்சுட்டு இது ஜென்ரலா ஒரு கோ த்ரூ பண்ணீங்களே போதும். ஏன்னா எல்லாமே அதே இருக்கு பாருங்க, நேம், அட்ரஸ், சீரியல் நம்பர், டேட்டு, HSN கோட், டிஸ்கிரிப்ஷன், வேல்யூ, சிக்னேச்சர். ஸோ அதே மாதிரி தான் இடத்துல இருக்கும். அதே மாதிரி ரெசிப்ட் வவுச்சர், அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணா ரெசிப்ட் வவுச்சர் கொடுக்கணும்னு பார்த்தோம் இல்லையா? அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெசிப்ட் வவுச்சர் கொடுப்பீங்க. அதே நேம், அட்ரஸ், கான்ஸ்பியூட்டிவ் சீரியல், டேட் ஆஃப் இன்வாய்ஸ், நேம், அட்வான்ஸ் எவ்வளோ அமௌண்ட், பிளேஸ் ஆஃப் சப்ளை, சிக்னேச்சர். ரீஃபண்ட் வவுச்சர், அட்வான்ஸ் வாங்கிட்டோம், கூட்ஸை வந்து சப்ளை பண்ணல, சேம் நேம், கான்ஸ்பியூட்டிவ் நம்பர், டேட் ஆஃப் இன்வாய்ஸ், நேம், அட்ரஸ் ஆஃப் த ரெசிபியன்ட், டிஸ்கிரிப்ஷன், அமௌண்ட் ஆஃப் ரீஃபண்ட், அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் பெய்டு, வெதர் டாக்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, டிஜிட்டல் சிக்னேச்சர், ரிவர்ஸ் அட்ரஸஸ்ல இல்ல சிக்னேச்சர் என்னவோ அது. அதே மாதிரி பேமெண்ட் வவுச்சர் எப்போ தருவீங்க? இன் கேஸ் ஆஃப் ஆர்சிஎம் பேசிஸ். The same way name, address, constitutive serial number, date, invoice, name, address, description, amount paid, rate of tax, amount எவ்வளோ, place of supply, signature என்னவோ. நெக்ஸ்ட் tax invoice in case of special cases அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐஎஸ்டி என்னெல்லாம் பார்த்தோம் ஸ்பெஷல் கேஸ்ல, அங்க வந்து அப்ளிகபிள் ஆகாதுன்னு பார்த்தோம் இல்லையா? யாருக்கு பார்த்தோம்? GTA கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிக்கு அப்ளிகபிள் ஆகாதுன்னு பார்த்தோம். ஐஎஸ்டி இதுல ஒரு பாயிண்ட் அடிஷனலா ஆட் இருக்கு. ஐஎஸ்டி அப்படிங்கிறவங்க சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், அது உங்களுக்கு தெரியும். அடுத்து வேற யாரு? பேசஞ்சர் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் சர்வீஸ். அடுத்து அட்மிஷன் டு த எக்ஸிபிஷன் ஆஃப் சினிமோட்டோகிராஃபி, ஃபிலிம் இன் மல்டிபிள் ஸ்கிரீன். இவங்க எல்லாம் என்ன கொடுக்கணும்? இவங்க கொடுக்கறதெல்லாம் வந்து டிக்கெட், இன்வாய்ஸ் கிடையாது. இன்வாய்ஸ் அதாவது ஜிஎஸ்டி உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். இன்ஸ்டெட் ஆஃப் இன்வாய்ஸ் அவங்க டிக்கெட்லாம் கொடுப்பாங்க. அப்போ அது என்னென்ன இன்வால்வ் ஆயிருக்கணும்? அதே சேம் நேம், சீரியல் நம்பர், டேட் ஆஃப் இன்வாய்ஸ், நேம், அட்ரஸ், அமௌண்ட் ஆஃப் கிரெடிட் எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட் பண்றோம், சிக்னேச்சர், நார்மலா ஜென்ரல் சிக்னேச்சர். இங்க அமௌண்ட் ஆஃப் ஒரு கேஸ்க்கும் என்ன மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க நம்ம வந்து ஐஎஸ்டி எதுக்கு? கிரெடிட் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு. அப்போ எவ்வளவு நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். தட் இஸ்
கிரெடிட் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு. அப்போ அமௌண்ட் ஆஃப் கிரெடிட் எவ்வளவு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். பேமெண்ட் வவுச்சர் எதுக்கு? ஆர்சிஎம் பேசிஸ்ல நம்ம கட்டுறோம். ஆர்சிஎம் பேசிஸ்ல கட்டுறோம் அப்படின்னா அமௌண்ட் பேயபிள் இன் டாக்ஸ், சென்ட்ரல் டாக்ஸ் நீங்க எவ்வளவு கட்டியிருக்கீங்க அப்படின்றது ஆர்சிஎம் மென்ஷன் பண்ணிருக்கணும். அது எங்கேயாவது கொடுத்துருக்கானா? இன்டர்ஸ்டேட் சப்ளைவா இருந்தாலும் நீங்க அதை மென்ஷன் பண்ணணும். ரெசிபியன்டோட நேம் அண்ட் அட்ரஸ் மென்ஷன் பண்ணிருக்கணும். அமௌண்ட் எவ்வளவு பே பண்றீங்கன்னு. ரீஃபண்ட் வவுச்சர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்? திரும்ப கொடுக்கறதுக்கு. அப்போ அமௌண்ட் ஆஃப் ரீஃபண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி ரெசிப்ட் வவுச்சர் எதுக்கு மென்ஷன் பண்ணுவோம்? அட்வான்ஸ் எவ்வளவு வாங்கியிருக்கோன்றதுக்காக மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஹெட்டிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த பேமெண்ட் மட்டும் மாறும், 1-2 லைன் கம்மியாகும், அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது உங்களுக்கு நான் சொல்ல வரது எப்படின்னு? இப்போ ரெசிப்ட் வவுச்சர்ல ஒரு 5-10 லைன் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு 5 லைன் தான் ஐஎஸ்டிக்கு இருக்கும். அதுல எது மேஜரோ அதை மட்டும் நீங்க ஹைலைட் பண்ணி காட்டணும். ஓகேவா? ஸோ ஒரு 5-10 பாயிண்ட் தான் டிஃபர் ஆகும். ஸோ அடுத்து கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி. லாஜிக்கலா திங்க் பண்ணீங்களான்னு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அவன் என்ன ஒர்க் பண்றான், அவன் ஒர்க் பண்றதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும். இப்போ கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி அப்படின்னா கூட டிரான்ஸ்போர்ட் பண்றான். கூட டிரான்ஸ்போர்ட் பண்றான், அவன் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணும்? லாரியோட வெயிட் என்ன, அவன் அந்த கூடு என்ன டைப் ஆஃப் கூடு எடுத்துட்டு போறான், அந்த கூடோட வெயிட் என்ன, அந்த கூடுக்கான டீடைல் என்ன, எந்த பிளேஸ்க்கு போய் அது என்ன ஆரிஜின்ல போய் அதை நான் போய் சப்ளை பண்ண போறேன், எந்த பிளேஸ்ல இருந்து அதை நான் பிக்கப் பண்ணேன், எந்த பிளேஸ்ல போய் டிராப் பண்ண போறேன். ஸோ இதெல்லாம் தான் அவன் கொடுக்கணும். அதுதான் இருக்கும் பாருங்க. கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி வச்சுன்னா கிராஸ் வெயிட் ஆஃப் த கன்சைன்மெண்ட், கன்சைனர் கன்சைனி யாரு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, கூட்ஸ் எவ்வளவு டிரான்ஸ்போர்ட் ஆகுது, அந்த ஆரிஜின் என்ன, அந்த ஜிஎஸ்டிஎன் ஆஃப் த பர்சன் லைபிள் பேயிங் டாக்ஸ், கன்சைனரா கன்சைனியா யார் வந்து பே பண்ண போறாங்க. அதாவது இந்த கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி ஏன் இ இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணாதுன்னா இது பேவே பண்ணாது. ஏன்னா கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி வெறும் ஏஜென்சி தான். He is not a supplier or he is not a recipient. He is doing a service in between the supplier and recipient. That's why he is not raising the e-invoice. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இவங்க ஒரு சர்வீஸ் தான் பண்ணி தரான். ஸோ டேரக்டா அந்த கூடுக்கு கன்சைனி பே பண்ணுவோம், கன்சைனர் பே பண்ணோம், அது அவங்க பேசிஸ்ல ஆர்சிஎம்ல வருதோ இல்லைன்னா எஃப்சிஎம்ல பே பண்றாங்களோ அது அவங்க இருக்கும். ஆனா ஜிடிஏ பத்தி நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் இங்க இ இன்வாய்ஸ் அப்படின்ற கான்செப்ட் வரல. ஓகேவா? ஸோ ஜிடிஏ பொறுத்த வரைக்கும் இவே பில்லு தான் எடுக்கணும். இவே பில் எடுப்பான். அது அடுத்த டாபிக். இவே பில் அப்படிங்கிறது அடுத்த டாபிக், அது நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அவன் பண்ணி தர சர்வீஸ்க்கு அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ செக் பண்ணும். இப்போ இன்கேஸ் ஜிடிஏவே வந்து 5 crore மேல சர்வீஸ் பண்ணானா தென் அந்த இடத்துல அவன் பண்ற சர்வீஸ்க்கு இவன் ரைஸ் பண்ணி தரமாலே ஒரு இன்வாய்ஸ் ஜிடிஏ, அப்போ அந்த இடத்துல இன்வாய்ஸ் வருதா இல்லையான்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பட் இன் பிட்வீன் த சப்ளையர் அண்ட் தென் பையர் ஜிடிஎஸ் டூயிங் ஏஜென்சி சர்வீஸ் ஒன்லி. அதனால தான் அங்கே ரைஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? அடுத்து பேசஞ்சர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ். இங்க என்ன ரைஸ் ஆகும்? டிக்கெட் மாதிரி ரைஸ் ஆகும். ஸோ இங்க கொடுத்துருவான் பாருங்க, டிக்கெட் ரைஸ் ஆக போகுது. டிக்கெட் இன் அப்ராடன்ஸ். ஸோ ஒரு டிக்கெட்லயும் நம்ம பேர் இருக்குமா என்ன? இருக்காது. இப்போ நான் பேசஞ்சர் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏர்போர்ட் பெரிய பெரிய டிக்கெட்னா தேர் மென்ஷனிங் அவர் நேம் ஆல்சோ. பட் இன் கேஸ் ஆஃப் சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ ரயில்வேல கூட மென்ஷன் பண்ணி வரும் ரிசர்வேஷன்ல. அன்ரிசர்வ்லாம் போனோம் நம்மளுக்கு டிக்கெட் வந்து மென்ஷன் ஆகாது நம்ம நேம். ஜஸ்ட் டிக்கெட் எங்க போறோம் எங்க வரும் அப்படின்றது மட்டும் தான் இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி டிக்கெட் இருக்குது. டிஜிட்டல் சிக்னேச்சர் ஷல் நாட் பி ரெக்வயர். இதுக்கும் டிஜிட்டல் சிக்னேச்சர் ரெக்வயரான்னு கேட்டா கிடையாது, மே ஆர் மே நாட். ஓகேவா? ஸோ டிக்கெட் தான் ரைஸ் பண்ணி கொடுப்போம் இன்ஸ்டெட் ஆஃப் இன்வாய்ஸ். அதே மாதிரி மல்டிபிள் ஸ்கிரீன் இருக்கு அப்படின்னாலும் அந்த இடத்துல எலக்ட்ரானிக் டிக்கெட் தான். ஓகேவா? எல்லாத்துக்கும் பாத்துக்க ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும். ஆனா இன்வாய்ஸ் தான் அப்ளிகபிள் ஆகாது. இதுக்கெல்லாம் இ இன்வாய்ஸ் தான் அப்ளிகபிள் ஆகாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே? ஏன்னா நீங்க சினிமா டிக்கெட் வாங்கினீங்கனாலும் அதுல என்ன இருக்கும்? ஜிஎஸ்டி இருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் இன்வாய்ஸ் பார்ட். ஓ, நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் யுவர் இவே பில். முடிச்சிருவோமா இவே பில்? இல்ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போமா? இதோட முடியறதானா இந்த இவே பில்லு? இவே பில் முடிஞ்சிருச்சுன்னா இந்த சாப்டர் முடிஞ்சிடும். அடுத்து இன்னும் 2 சாப்டர் நாளைக்கு முடிச்சிடலாம். இன்னைக்கு இவே பில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இவே பில் வந்து புக்ல நடத்த மாட்டேன், பிபிடி இருக்கு. 6 ஸ்லைடு தான். ஓ சரி, நான் ஓகே. இவே பில் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நாளைக்கு ஜிஎஸ்டி முடிஞ்சிடும். ஓ, ஒரே ஒரு சாப்டர் தான். அது ரெண்டுத்துக்குமே பிபிடி இருக்கு. பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா கியூஆர்எம்பி ஸ்கீம்னு ஒன்று இருக்கு. ரிட்டர்ன் ஃபைல் பண்றது, எந்த டேட்குள்ள ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். கியூஆர்எம்பி ஸ்கீம்குள்ள போனா எப்படி நம்ம கியூஆர்எம்பினா குவார்டர்லி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவீங்க, மந்த்லி பேமெண்ட் பண்ணுவீங்க. ஓகே ஓகேண்ணா. அது கியூஆர்எம்பி, அவ்வளவுதான். மற்றபடி அது ஒன்றும் பெருசாலாம் இல்லை. அது ஒரு 1 hour உட்காந்தோன்னா அது ரெண்டுத்தையும் அப்படி முடிச்சிடலாம். ஏன்னா ஸ்லைடு வந்து கிட்டத்தட்ட இதுல ஒரு 6 ஸ்லைடு இருக்கு பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ்க்கு. அண்ட் தென் கியூஆர்எம்பி ரிட்டர்ன்ஸ்க்கு வந்து ஒரு 30 ஸ்லைடு இருக்கு. ஓகேண்ணா. ஓகேவா? 13 + 6 அரௌண்ட் ஒரு 18 ஸ்லைட்ஸ் தான் இருக்கும். ஒரு 1 hour உட்காந்து நம்ம நாளைக்கு முடிச்சிடணும். அவ்வளோதான். நாளைக்குள்ள கிளாஸ் முடிச்சிடணும் அப்படின்றது தான் எய்ம். இன்னைக்கு என்ன டேட்டு? 26 27 20 வரைக்கும் பிளான் பண்ண ஒரு 7 days இழுத்துருச்சு.
ஓகேவா? சரி, ஒரு ஓகேண்ணா. 5 மினிட்ஸ் பிரேக் விட்டுட்டு இவே பில் பார்ப்போம். ஓகேண்ணா. அப்படியே ஒரு ஃப்ளோல போவேன்னா எனக்கும் புரியுது. 1 மினிட் நான் ரெக்கார்ட்